முன்வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்ல இருக்கும். நம்மளோட பிரபு தேவா சார் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி அண்ட் யுவர் ப்ரெசன்ஸ் ஆல்சோ. ஸோ முதல் கேள்வினா, இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ வாட் மேட் யூ சூஸ் தி ஸ்கிரிப்ட்? இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை கேட்கவே இல்லை ஃபுல்லாக. அவர் வந்து சார் நான் உங்களை ரஹ்மான் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும் ஓகேன்ட்டு. ஸ்கிரிப்டே கேட்கல? அப்புறமா தான் நான் ஸ்கிரிப்டை கேட்டோம். அது வந்து ஆடட் அட்ராக்ஷன் மாதிரி. நம்ம மனோஜ் சார் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எஸ், பட் அன்பிலீவபிள் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர். நான் ஒர்க் பண்ணதில் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர். வாவ், ஐ திங்க் இதை விட ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் அவருக்கு கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மூன்வாக் இந்த டைட்டிலை பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்குமே தெரியுது இது ஒரு டான்ஸ் பேஸ்ட் மூவியாக இருக்க போது. ஸோ ஹேவ் பீன் த பர்ஃபெக்ட் ஆப்ஷன் ஃபார் தட். நான் ஒரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஏதோ ஒரு பாட்டுக்கு நீங்கள் ஒரு 1 month டான்ஸ் ரிஹர்சல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு வட்டாரங்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம பிரபுதேவா சாரே 1 மாதம் டான்ஸ் ரிஹர்சல் பண்ணியிருக்காருன்னா அந்த பாட்டு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி கேள்வி கேட்க சொன்னாங்க. நான் கேட்கல சார். இல்லை, ஆக்சுவலாக பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நானும் ரஹ்மான் சாரும் ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணுறோம். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரியும். நம்ம என்ன வயசானாலும் அதே இதை எதிர்பார்ப்பீங்க. ஆமாம். ஸோ அவர் ரஹ்மான் சார் மரணாடி அடிச்சிருக்காரு. ஸோ அவர் லெவலுக்கு நம்ம போகணுன்னா அந்த ஸ்பீடு, அதே மாதிரி அந்த காதலன் டைம், ரோமியோ டைமு, அந்த அப்போ பண்ணியிருக்கிற ஸ்பீடு வரணும். அதே இதை கொடுக்கணுன்ட்டு ஆசை. அந்த ஆசைனால இட்ஸ் நாட் அபவுட் அந்த கற்றுக்கிறது இல்லை மூமெண்ட், அந்த ஸ்வாகு, அந்த ஸ்பீடு, அந்த மசில் மெமரி வரணும். ஸோ அந்த உங்களுக்காக தான் நான் அவ்வளோ உழைச்சி. ஏன்னா எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க அப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும், அந்த மாதிரியே ஆடணும். ஆக்சுவலாக என்னோட கோரியோகிராஃபர் கூட என்ன அந்த மாதிரி ஆட வச்சுருக்காங்க. ஐ தேங்க்ஸ் டு சேகர் அண்ட் பியூஷ் அண்ட் சாசியா. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதோட என்ன இப்படி பார்க்கணுன்றது நம்ம டைரக்டர் மனோஜ் சாரோட ஆசை. ஸோ அவரோட ஆசையை நான் நிறைவேற்றணுங்கிறது தான் என்னோட ஆசையாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் எல்லோரும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த பழைய பிரபுதேவா, அந்த பழைய பார்க்கணுன்றது ஆசை. சார் எனக்கு ஏனே தெரியல, இங்கே தான் பேசும்போது எங்கள் கண்ணு லைட்டாக தனியாக வருது. ஒரு மாதிரி பயங்கர நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களோட ஃபேவரட் மெமரினா நீங்கள் ஒரு என்ன விஷயமா சொல்லுவீங்க? ஃபேவரட் மெமரி வந்து அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார் கூட ஆக்ட் பண்ணது தான். சொல்லுங்க, டெல் அஸ் அபௌட் இட். சார் வந்துட்டு சொன்னா டப்புன்னு 10 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரஹ்மான் சார் இது பண்ண போறாரு சொன்னார் மனோஜ் சார். நான் சொன்னேன், சார் நிஜமா சார், என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார் பண்ணுவாருன்னு. அது இல்லாமல் நானும் ஒரு ரஹ்மான் சார் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கிடையாது. 2 பேரும் ஒரு சின்ன சண்டை போட்டுப்போம். ஓகே. அது இன்னும் நான் அவரோட ஆக்டிங் பார்த்து அவர் கேஷுவலாக பண்ணுறாரு, அவர் க்யூட்டாக பண்ணுறாரு, எது பண்ணாலும் நல்லா இருக்கு. That moment was like your favorite moment. Favorite. Yes. இந்த படத்தோட இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங். யோகி பாபு சாரா இருக்கட்டும், மஜுவாகி சாரா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்குது. ஸோ உங்களோட காஸ்டிங் அஃப்கோர்ஸ் யோகி பாபு சார் வந்து ஆல்ரெடி வெரி எஸ்டாப்ளிஷ்ட். அந்த அஜு வர்கீஸ், அந்த அசோக் செல்வன்லாம். பட் அது தவிர மிச்ச ஹீரோயின்ஸு, மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, எல்லாரும் ஸோ நியூ. அது டைரக்டர் சாரோட இதுதான், எல்லாம் புதுசாக இருக்கணும் சார். அந்த புதுசில் இருந்தால் இன்னும் அந்த எல்லாருக்கும் அந்த புதுசாக இருக்கும். எவ்ரிவன் வாஸ் வெரி குட். அண்ட் ஈவன் ஹீரோயின்ஸ் கூட அவ்வளோ தி டுக் முதல்ல 5 நாள் 7 நாள் வந்து ரிஹர்சல் பண்ணி ஷூட் பண்ணுறதும் சரிக்கிட்டோம். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஐ லவ் ஒர்க்கிங் வித் தம் எவ்ரிஒன். பிகாஸ் ஹீரோயின்ஸ் கூட ஷேர் பண்ணுறேங்க. அவர் வந்து அசால்ட்டாக ஆடிட்டு போயிடுறாருங்க. பக்கத்தில் வந்துட்டு அந்த 10 செகண்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு நான் ஒரு 15 நாளாக ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கேன். இல்லையே, நானும் தானே பண்ணேன் 15 நாள். சார் நீங்கள் வந்துட்டு தெரியல சார், 15 நாள் போயிட்டு நீங்கள் வேணா ஒரு 10 செகண்ட்ஸ் ரிஹர்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. இல்லை, நான் சின்சியராக பண்ணிட்டு இருந்தேன். அவங்க எவ்வளோ பண்ணாங்களோ நானும் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஃபைன் தென். ஸோ வந்துட்டு மனோஜ் சார் ஆஸ் அ டிரெக்டராக, பிகாஸ் வந்து நீங்கள் கதை கேட்டிருப்பீங்க, என்னதான் இருந்தாலும் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர் இல்லைங்களா? ஸோ மூன்வாக் படத்தோட ஸ்கிரிப்ட் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கும். அந்த படத்தை வந்துட்டு டிரெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு மனோஜ் சாரை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு அவுட் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு மூன்வாக் படத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னா என்ன ஒரு வார்த்தையாக இருக்கும்? மூன்வாக் இஸ் டோட்டலி மனோஜ் சாரோட ட்ரீமு. வண்டர்ஃபுல் டைரக்டர். தட்ஸ் த வண்டர்ஃபுல் டைரக்டர். ஃபஸ்ட்டு வண்டர்ஃபுல், ஃபைனலாகவும் வண்டர்ஃபுல் தான். மொத்தத்தில் பர்ஃபெக்ட். சூப்பர். நான் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் சொல்லலாம். கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச். நிறைய அழகான விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. நம்ம மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நாங்கள் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவோம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் பிரபுதேவா மாஸ்டர் அவர்களே. இந்த படம் வந்துட்டு பயங்கர ஹிட் ஆனோம். உங்களோட டான்ஸ்க்காக நாங்கள் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இல்லை, பொங்கல் இல்லை, ஏப்ரலில் மே வரும்னு நினைக்கிறேன் படம். பொங்கல் எப்பவுமே பொங்கல் ஸ்பெஷல் தான் நமக்கு.
தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. மூன் வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சில் தான் நம்ம இருக்கோம். நம்மளோட ஏஆர் ரஹ்மான் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ வந்துட்டு உங்ககிட்ட கேட்கறதுக்கு எஸ்பெஷலி நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு மியூசிக் டிரெக்டராக வி ஆல் நோ ஹவு கிரேட் யூ ஆர். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு வி ஹவ் ஆல்சோ ஹர்ட் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்கன்றதை பற்றி கேட்குறத விட உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க, எப்படி ஒத்துக்க வச்சாங்க உங்களோட நடிப்புக்கு? 97ல நடிச்சுட்டு இருக்கேன் இல்லையா? இல்லை சார், ஆனாலும் ஸோ இது ஒன்றும் ஒரு சின்ன சீன், அவ்வளோதான். சின்ன சீன் தான். ஸோ உங்களை எப்படி ஹீரோயின்லாம் கிடையாது. பட் எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க உங்களை? அவங்க அந்த சீன் சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டீங்களா? அந்த சீனை முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு, ஒரு 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு இந்த படத்துல. நீங்க ஓகே சோ ஐ செட் ஓகே வில் டு இட். ஓகே 10 நிமிஷத்துல முடிச்சிட்டோம். 10 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்களா? ஐ திங்க் யூ ஆர் a great talented actor. ஸோ ஓகே ஃபைன். ஸோ நடிப்புக்கு ஓகே சொல்லிட்டீங்க, சீனும் ப்ரில்லியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அண்ட் டான்ஸ் சீக்வன்ஸ் ஒரு ஃபுல் பார்ட்டில் வந்துட்டு உங்களோட நாங்கள் கேமியோ பர்ஃபார்மன்ஸில் பார்த்துருப்போம். அழகாக வரீங்க, க்யூட்டாக போஸ்ட் பண்ணுவீங்க. பட் இதில் வந்துட்டு நீங்கள் டான்ஸ் ஆடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர். இதுலேயும் அழகாக கேமியோ பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்கள்? ஸ்வீதன். ஸோ மனோஜ் சார் ஃபர்ஸ்ட் இந்த கதையை பற்றி உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு மைண்டில் வந்த ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்லுங்க. வாட் மேட் யூ டேக் அப் திஸ் ப்ராஜெக்ட்? இந்த அவர் முதல் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் பிரபுதேவா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பல சிக்கு புக்கு ரயில், முகாபலா, ஊர்வசி எல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஊழலா இன்னும் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. அந்த மேஜிக் திருப்பி நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னாரு. ஐ தாட் நோபடி எவர் தாட் அபவுட் தட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹி கேம் அவுட் ஆஃப் த வே, ஹி பிலீவ்ட் இன் இட். அந்த நம்பிக்கையை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த படம் பண்ணேன். அண்ட் வந்துட்டு இந்த படங்களில் வந்துட்டு இருக்கிற 5 சாங்ஸ்மே நீங்கள் வந்துட்டு பாடியிருக்கீங்க. எனி பர்டிகுலர் ரீசன் பிஹைண்ட் தட்? அவர் வருத்தப்பட்டினார். எவ்ரி டைம் ஒரு சாங் வரும்போது வேறு யாரை பாட வைப்பேன், அவர் இல்லை நீங்களே பாடிடுங்கன்ற மாதிரி சொல்லி. சார் ரொம்ப அழகாக டப்புன்னு பதில் சொல்லிடுங்க. உங்களோட வார்த்தைகள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 4 வார்த்தை பேச மாட்டீங்களான்ட்டு நிச்சயமாக இத்தனை பேரும் மக்களும் ரொம்ப ஏங்கி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் 1 வேர்டில் க்யூட்டாக முடிச்சிடுறீங்க நீங்கள். பட் வந்துட்டு நீங்கள் இந்த ஷூட்டிங் டைம்லலாம் போய் பார்த்தீங்களா? ஸோ வந்து பிரபுதேவோட டான்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே ஃபைன், என்னோட சாங்குக்கு வந்துட்டு பயங்கரமாக டான்ஸ் வச்சு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி யூ ஃபெல்ட்? யூ saw the shooting and all? பிரபுதேவ பற்றி சொல்ல வேணா, இஸ் a world icon. Yes. All over the world people follow him, and Indiaவோட pride, and working with him again is such a beautiful honor. Yeah. Yes, one word about the director Manoj sir, because Manoj this is is his first. obsessive. சில பேர் வந்து சொல்லுவாங்க செய்யறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். This man is like இன்னும் பெட்டராக பண்ணோம், like constantly he is thinking of improving some stuff. இந்த சில சாங்ஸ் சொன்னதை விட பெட்டராக ஷூட் பண்ணியிருக்காரு. I think I wish him the best. I wish the whole team best. மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நானும் படம் பார்க்கல. இது வந்துட்டு ஒரே ஒரு கேள்விதான். எல்லா லெஜெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு சம் பாயிண்ட் வி வில் ட்ரெயின். எங்கேயாச்சும் ஒரு நாள் வந்துட்டு ட்ரெயின் ஆகிட்டு ஓகே ஐடியாஸ் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணும் போது உங்களோட இன்ஸ்பிரேஷனா அந்த மாதிரி வந்துட்டு where do you get your musical legendary ideas and all from? எனக்கு முதல்லேருந்து ட்ரெயின் தோணினே இருக்கும். என்ன சார்? படம் படத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் தோணினே இருந்தது. And I think it's a good feeling. The train தோணும் போது we have to see what else is there. If our glass is half full, yes, or half empty, I always feel it's half full. Okay, and, okay. அதை வச்சு I try to get hope. I try to get அவ்வளோதான், வெரி சிம்பிளாக க்யூட்டாக சொல்லிட்டீங்க. அண்ட் எஸ் சார், ஸோ மக்களுக்காக பொங்கல் விஷஸ் சொன்னீங்கன்னா ஐ திங்க் தே வுட் பி வெரி ஹாப்பி. எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மூன்வாக் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் இருக்கும். நம்மளோட திரு யோகி பாபு அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களை பார்த்ததுல அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மனோஜ் சார் இந்த கதையை உங்ககிட்ட சொல்லும் போதும் இந்த காம்பினேஷனை பற்றி நீங்கள் கேட்கும் போதும் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு வந்து சார் வந்து மீட் பண்ணி பேசும்போது இந்த கதை வீட்டில் தான் சொன்னார். சொல்லும்போது ஒரு கேரக்டர் தான் வருவார்னு நினச்சேன். ஆனால் இதில் வந்து பல கேரக்டராக சொன்னார். அந்த 16 ஏதாவது ஒரு கேரக்டர் நம்மளை காப்பாற்றிடும் அதில் வர கேரக்டர்னு. ஆனால் 16 கேரக்டரும் சூப்பராக இருந்தது. அதனால் ஓகேன்ட்டு நான் சொல்லியிருந்தாங்க 16 கேரக்டர். ஒரு கேரக்டரே நீங்கள் எப்படி இருந்தாலுமே ஒரு வெரைட்டி கொடுத்துருவீங்க. எங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டேன்னா இல்லை அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஸோ பொதுவாகவே வந்துட்டு ஒரு கேரக்டர்னால நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதுமையாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவீங்க. இதில் வந்துட்டு 16 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ன்றப்போ உங்களுக்கு அது ஏதாச்சும் ஒரு விதத்தில் கஷ்டமாக இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க அவங்களாம் பார்த்து அனுபவப்பட்ட கேரக்டர் தான் எல்லாமே. அதனால எந்த ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அதெல்லாம். உங்களுக்கு இந்த செட்டில் இருந்த ஃபேவரட் மெமரின்னா என்ன சார் சொல்வீங்க? அவர் சாரோட சிரிப்பு, டைரக்டரோட சிரிப்பு, மனோஜ் சாரோட சிரிப்பு எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பார். அதான் எங்களுக்கு.
ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த காம்பினேஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஓகே, ரஹ்மான் சாரும் வந்துட்டு பிரபுதேவா சாரும் இணைஞ்சு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு முதல்ல உங்கள் எண்ணத்தில் வந்த ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? அவங்க 2 பேரும் வந்து ஜீனியஸ். என்னென்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே 2 பேரும் ஸ்டார்டிங்லேருந்து பயணிச்சுட்டு வராங்க. இப்போ இடையில நம்ம வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று ஏஆர் ரஹ்மான் சாரோட அவரோட இசையில் நம்ம முகத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு, அதே பெரிய சந்தோஷம். ஸோ இது வந்துட்டு ஒரு மியூசிக்கல் டான்ஸ் நம்பராக இருக்குது, காமெடி நிறையவே இருக்குது. இதில் யோகி பாபு சார் வந்துட்டு டான்ஸ் நம்பருக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா? படத்தில் கேட்குறீங்களா? படத்தில் அங்கங்கே ஒன்று டைரக்டர் பண்ண சொல்லியிருக்காரு, மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க, அங்கங்கே இருக்குங்க. சரி சரி, பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு இருக்கு உங்ககிட்ட இருக்கு. எஸ் சார், ரஹ்மான் சாரோட பிறந்த நாள் வருது. ஸோ உங்கள் ஸ்டைலில் அவருக்கு வந்துட்டு ஒரு விஷஸ் சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? வழக்கம் போல் சொல்கிறது தான் சார். நீங்கள் 100 ஆண்டு காலம் சந்தோஷமாக இருக்கணும் சார். என்றும் உங்களை முருகப்பெருமான் உங்களை காக்கணும் சார். நன்றி. நம்மளோட டைரக்டர் மனோஜ் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். தேங்க்யூங்க. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர் சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்துல ஆரம்பிக்கணும். யோகி பாபு சார் கிட்ட பேசும்போது உங்களுக்கு இந்த செட்லேயே ரொம்ப மறக்க முடியாத அனுபவம்னா என்னன்னு கேட்டால் உங்களோட சிரிப்பு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த சிரிப்பை பார்க்கறதுக்காக தான் நான் இந்த கேள்வி ஆக்சுவலி சொன்னேன். ஸோ உங்களுக்கு சொல்லுங்கள், இந்த கதை ஆரம்பித்த அந்த தருணம்னா அது என்னவா இருக்கும்? இல்லை, இது கதை ஆரம்பிக்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எடுத்தோம்னா, மக்களை எவ்வளோ தூரத்துக்கு மகிழ வைக்க முடியும் அப்படின்றது தான் எங்களோட ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக இருந்தது. கேன் வி மேக் பீப்புள் ஹாப்பி அப்படின்றது தான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட். அண்ட் ஐ திங்க் கம்ப்ளீட் படமும் அதுதான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி மக்களும் சந்தோஷமாக சிரித்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். பிகாஸ் இதோட கேஸ்ட் அண்ட் க்ரூ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஜெக்ட்குள்ளே வந்துட்டு உள்ளே கொண்டு வரணும்னு தோணுச்சு? ஐம் டாக்கிங் அபவுட் பிரபுதேவா சார் அண்ட் ரஹ்மான் சார். அந்த காம்பினேஷன் நீங்கள் எப்படி திங்க் பண்ணி பார்த்தீங்க? ஒன்றும் இல்லை, அதான் நான் சொன்ன மாதிரி ஹாப்பினஸ், சந்தோஷம் அப்படின்றது வந்து ஒன்று காமெடி, பட் அதே சந்தோஷம் உங்களுக்கு வந்து மியூசிக்கும் கொடுக்கும், டான்ஸும் கொடுக்கும். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு க்ளீன் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக காமெடி, மியூசிக், டான்ஸ் இந்த காம்பினேஷன் பண்ணும்போது ரஹ்மான் சார் அண்ட் பிரபுதேவா சார் வந்து எப்போவுமே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே அந்த ஒரு காம்பினேஷன் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு மேஜிக், இப்போ நீங்கள் வந்து மின்சார கனவாக இருந்தாலும் சரி, காதலனாக இருந்தாலும் சரி, எனி மூவி, சிக்குபுக்குரையில் இல்லை ஒரு பாட்டு பண்ணாலும் சரி, தேவ் கிவன் ஸோ மச் ஹாப்பினஸ் அண்ட் தேவ் கிவன் ஸோ மச் ஹாப்பினஸ். ஸோ அந்த ஹாப்பினஸை திரும்பி கொண்டு வர முடியுமா, இந்த ஜென்ரேஷனுக்கு திரும்பி கொண்டு வர முடியுமான்றது தான் அட்டெம்ப்ட். அண்ட் ஐ திங்க் போத் ஆஃப் தெம் ஹவ் கிவன் எக்ஸ்ட்ராடினரிலி த பெஸ்ட். அவங்களால ஒரு இந்த படம் அப்படின்றது இல்லாமல் ஒரு 3 படத்துக்கான எஃபர்ட்டு ரஹ்மான் சாரும் பிரபு சாரும் மக்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு க்ளீன் சந்தோஷம், எந்த ஒரு கலப்படமும் இல்லாத சுத்தமான சந்தோஷம் கொடுக்கறதுக்கு ஒரு 3 மடங்கு உழைச்சிருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு சந்தோஷம். சார், எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. பிகாஸ் வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், நான் கதையே கேட்கலங்க, எனக்கு வந்துட்டு மனோஜ் மேலே அவ்வளவு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஆஸ் அ டிரெக்டராக நீங்கள் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணும்போது இல்லாட்டி ப்ரொடக்ஷன் டைமில் உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண சில விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்வீங்க? இல்லை, கஷ்டப்படல ஆக்சுவலாக. அதுதான் எனக்கு தெரியும், அந்த கேள்வியே அவாய்ட் பண்ணியிருக்கணும். பட் ஆனாலும் நீங்கள் வந்துட்டு த டிஃபிகல்ட்டிஸ் தட் யூ ஹேவ் ஃபேஸ்ட்னு வேணால் சொல்லலாமா நம்ம? இல்லை, வி ஹவ் தரோலி என்ஜாய்ட். ஐ ஹவ் அ கிரேட் டீம். ஒரு நல்ல டீம். நீங்கள் ரொம்ப நம்மளை சுற்றி நல்ல ஆளுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல டீம் இருக்குதுன்னு வச்சுருந்தீங்களேன், என்ன வேணால் பண்ணலாம், சந்தோஷமாக பண்ணலாம். இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன். இது நான் சும்மா கேமரா இருக்குன்றதுக்காக நான் சொல்லலை. ரொம்ப ஒரு டீமாக என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். எங்கள் பிஹைண்ட் வுட்ஸ் டீம் வந்து ஃபுல்லி இன்வால்வ் படத்தில். ஸோ பிஹைண்ட் வுட்ஸ் டீமோட சந்தோஷமாக ஒர்க் பண்ணேன். மூன் வாக் டீமோடையும் சந்தோஷமாக ஒர்க் பண்ணேன். எங்களுக்கு டச்வுட் இப்போ நீங்கள் வந்து நாங்கள் 75 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் கூட எங்களுக்கு பிரச்சனைன்னு இருந்தது கிடையாது, யாரோடையும் பிரச்சனை இருந்தது கிடையாது. எங்களுக்கு எல்லாரோடையும் சந்தோஷமாக தான் இந்த படத்தை முடிக்கணுன்றது ஃபஸ்ட் டேவே டிசைட் பண்ணிட்டோம். நாங்கள் என் டீம் கிட்டேயும் சரி, மூன் வாக் டீம் கிட்டேயும் சொன்னது, என்ன வந்தாலும் சந்தோஷமாக முடிக்கலாம். ஏன்னா மக்களுக்கே சந்தோஷத்தை கொடுக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கணும். டீம் சந்தோஷமாக இருந்தால் அந்த ஹாப்பினஸை கன்வே பண்ண முடியும். ஸோ மக்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக இல்லாமல் மக்களுக்கு சந்தோஷமாக கொடுக்க முடியும்னு எனக்கு தோணலை. ஸோ ரஹ்மான் சார் கிட்ட பேசும்போதும் சரி, பிரபு சார் கிட்ட பேசும்போதும் சரி, யோகி பாபு சார், அஜு வர்கீஸ், அர்ஜுன் அசோகன், சதீஷ், நிஷ்மா,
ஸ்மிதா, எல்லாருமே, ஜேக்கப் சார், பல எல்லாருமே, சுவாமிநாதன் சார், ராஜேந்திரன் சார், இன்னைக்கு வர முடியல அவங்களால, ரெட்டின் சார், கிரேட் ஆக்டர்ஸ். எல்லாருக்கிட்டையும் நான் வந்து சொல்கிறது வந்து லெட்ஸ் see if we can be happy, சந்தோஷமாக இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்றது தான். இந்த படத்தோட இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட கேஸ்டிங் தான். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி யோகி பாபு சார், அர்ஜுன் சார், அஜு சார், தீபா அக்கா, சதீஷ், இந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான கேஸ்டிங் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தங்களும் நீங்கள் இந்த கதைக்காக சூஸ் பண்ணும்போது உங்கள் மைண்டில் வந்த ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? எல்லாருமே கிரேட் ஆக்டர்ஸ், டெரிஃபிக் ஆக்டர்ஸ். நீங்கள் அந்த கேஸ்டில் பார்த்தீங்கன்னா டெரிஃபிக் ஆக்டர்ஸ். இப்போ நீங்கள் வந்து நான் சுவாமிநாதன் சார் பண்ணுறதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு, பழைய லொல்லு சபான்றது காமெடி. ஸோ காமெடி இஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லை. நீங்கள் அதில் எனக்கு என்னன்னா, இப்போ கமல் சார் வந்து அழுதாருன்னு வச்சுக்கோங்களேன், கிரேட் ஆக்டிங்னு வாங்க. கமல் சார் காமெடி பண்ணால் கிரேட் ஆக்டிங்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. பட் காமெடின்றது அவரோட பிக்கஸ்ட் ப்ளஸ் இல்லை. அதே மாதிரி இங்கே காமெடி பண்ணுறதுன்றது இவங்களோட எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இந்த ஆக்டர்ஸ்க்கு இருக்கிறனால, யோகி பாபு சார் சொன்ன மாதிரி வி வர் வெரி ஹாப்பி. நல்ல ஆக்டிங் நீங்கள் வந்து கேமரா முன்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல, அந்த சந்தோஷம்தான் மோஸ்ட்லி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அதில். ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங்னால தான் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ வந்துட்டு யோகி பாபு சாரோட ஒவ்வொரு படங்கள் பார்த்தீங்கனாலே அந்த கேரக்டர்ஸ் நம்ம மனசில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த படத்தில் ஒரு ஆளுக்கு மட்டும் 16 கேரக்டர்ஸ் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? அந்த 16 கேரக்டருமே எப்படி இருக்க போகுது? அதான் சொன்னேன். இப்போ நான் சார், கமல் சார் வந்து அழுதா பயங்கர ஆக்டிங்னு சொல்கிறோம், சிரிக்க வச்சா அந்த லெவலுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி யோகி பாபு சாரோட ஆக்டிங் டேலண்ட் இருக்குல்ல, அது இன்னும் நிஜமாவே இன்னும் ஆக்சுவலாக அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னு தோணுது எனக்கு. யூஸ் பண்ண படலை, ஆக்டிங் டேலண்ட் இன்னும் யூஸ் பண்ண படலை அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, அப்ரிஷியேட் பண்ணப்படல. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணால் தானே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்னும் அப்ரிஷியேட்டே பண்ணப்படலன்னு தான் எனக்கு தோணுது யோகி பாபு சாரோட டேலண்ட். ஸோ 16 கேரக்டர்ஸ் அப்படின்றது இந்த காமெடி சார்ந்தே வரும். 16 கேரக்டர் பண்ணியிருக்காரு யோகி பாபு சார். அண்ட் நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே மக்களுக்கு சந்தோஷப்படுத்தும் அப்படின்றதான் நம்புகிறேன். ஏன்னா அந்த 16 கேரக்டர் அவரால் புல் பண்ண முடிஞ்சது ஏன்னா அவரோட டேலண்ட், அந்த ஆக்டிங் டேலண்ட்டும், அவரை ஸ்பான்டேனியஸ் டேலண்ட், அவர் டப்பிங்கில் ஆட் பண்ணுறது, ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணுறது. நீங்கள் அவருக்கு வந்து ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா அவர் ஐ திங்க் ஹி கேன் கிவ் யூ 4 ஃப்ளேவர்ஸ். 4 ஃப்ளேவரில் ஒரு டேரக்டராக ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணால் போதும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஹிஸ் டேலண்ட் அண்ட் தட் இஸ் வை இட் ஹஸ் கம் அவுட் வெல். அவர் ஒன்றும் இல்லை, நீங்கள் பிரபு சாரோட ஆக்டிங்குமே வெரி வெரி நேச்சுரல். அவர் ஒரு எஃபர்ட் போடுற மாதிரி இருக்காது அதில். நீங்கள் ரொமான் சாரோட லாஸ்ட்டாக பண்ண மின்சார கனவே எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். அது ஒரு கிராமராகவே, அந்த மின்சார கனவுல அவரோட ஆக்டிங்ன்றது ஒரு கிராமராகவே பல ஆக்டர்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க அதில். ஸோ those are effortless acting இல்லை. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வை we were happy seeing what we saw. அது கிரெடிட் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் as a director நீங்கள் கரெக்டாக புல் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அந்த விஷயத்தை. பிகாஸ் தீபா மேமும் சொன்னாங்க, நான் சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு காமெடிக்கல் ஆக்டர்னா நான் கொஞ்சம் ஓவராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பேன். சார் இல்லைம்மா கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இந்த மீட்டர் கரெக்டாக இருக்குமா, அந்த மாதிரி அந்த கிரெடிட்ஸ் நான் உங்களுக்கு தான் கொடுத்தானும். இந்த கம்ப்ளீட் செட்லேயே வந்துட்டு உங்களோட ஃபேவரட் மெமரினா என்னன்னு சொல்வீங்க? Throughout 75 days, 70 days of great memory, and I think I was lucky, blessed to have a great team. Behind Woods தான் எங்களுக்கு ஆரம்பம். ஸோ Behind Woodsலேருந்து எல்லாருமே சிவசங்கர்ன்றது என் ஃப்ரெண்டு, அவர் த்ரூ அவுட்டாக இருந்திருக்காரு. ஸோ பிரவீன் கோ ப்ரொடியூசர் என்னோடய ஃப்ரெண்டு. Behind Woodsோட என்டையர் டீம் என் கூட இருந்திருக்காங்க. ரமேஷ், தினேஷ், கிருஷ்ணா, கெனி, அவங்கெல்லாம் என் கூட டேரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க. பட் எல்லாரும் Behind Woodsல இருக்கிற எல்லாருமே என் கூட தோழாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ வந்துட்டு ரொம்ப அழகாக நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. இன்னும் பயங்கரமாக இந்த ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் Behind Woods டீமாகவும் என்டையர் மீடியா டீமாகவும் உங்களுக்கு வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் என்ஜாய் த ஆடியோ லான்ச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ எல்லாருக்குமே. ஹோப்ஃபுல்லி வி கேன் கிவ் யூ தி ஹாப்பினஸ் அண்ட்
பீப்புள் சந்தோஷமாக இந்த படத்தை பார்க்கணுன்றது தான் எங்களோட எய்ம். ஸோ ஹோப்ஃபுல்லி வில் பி சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ. நம்மளோட தீபா அக்கா இணைஞ்சிருக்காங்க. கற்பூர அழகி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களோட ஒவ்வொரு படத்துலையுமே ஒவ்வொரு விதமா ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி இந்த திரைப்படத்துல எந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நாங்க உங்களை பார்க்கலாம்? முதல்ல வந்து தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த படம் வந்து டாக்டர் படம் மாதிரி எனக்கு ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. ஓகே. கொஞ்ச நேரம் வந்தாலும் என்னுடைய கதாபாத்திரம் அதில் வந்து நல்லா பேசப்படும். ஒரு நகைச்சுவை நடிகையாகனா ஒரு அடையாளம் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த செட்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெமரி, ஓகே இந்த செட்டில் இந்த நான் மறக்கவே முடியாதுப்பா இந்த ஒரு விஷயத்தனா என்ன விஷயம் சொல்லுவீங்க? அப்படி ஒன்றுமே இல்லையேம்மா, எனக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஞாபகத்தில் திடீர்னு கேட்டால நீ முன்னாடியே சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்துருப்பேன் அதை சொல்ல. ஆனால் இங்கே மறக்க முடியாத அனுபவம்னா, நான் வந்து பிகைனுட்ஸ் உடைய அந்த ஓனரை வந்து அந்த படத்தில் தான் பார்த்தேன். நான் வந்து இவ்வளோ நாள் நினச்சது வேறு ஒரு மனிதரை. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அந்த இயக்குனர் தான் வந்து அந்த ஓனர்னு தெரிஞ்சுது. ரொம்ப தன்மையாக பேசினார், நல்லா அழகாக ஒரு சொல்லி கொடுத்தாரு பாடங்களை. ஓவரால் அடிக்க விட மாட்டார். அது ஒன்று நம்ம ஓவரால் அடித்தது ஏட்டாக்கா கொஞ்சம் குறைச்சிக்கலாக்கா. அதுக்கப்புறம் நான் காமெடி கேரக்டர்னோடனே சில நேரம் அது எக்ஸ்ட்ரா பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நம்ம நினைப்போம். இப்போ உள்ளவங்களாம் கொஞ்சம் கம்மியாக போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அப்படி இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பீங்களா? அப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் பிரபுதேவா சார் ஏம்மா, நான் வந்து எந்த படத்துலயே கதையே கேட்க மாட்டேன். உடனே நீங்க தப்பா எழுதிடாங்க. கதையெல்லாம் நம்ம கேட்டு நடிக்கிற அளவுக்கு இல்லை, பெரிய அளவில். அது வந்து அந்த படத்தை எடுக்கிறவங்க இந்த படம் வெற்றி படமாக மாறும், இதில் இவங்கவுங்க நடித்தா நல்லாயிருக்கும்னு நம்மளை கூப்பிடுறாங்க. எனக்கு என்ன வந்தால் அம்மா கேரக்டர் வரும், அக்கா கேரக்டர் வரும், இன்னும் பாட்டி கேரக்டர் கூட வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதாபாத்திரங்கள் வரும்பொழுது அது எத்தனை நாள் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்போம். அவங்க நம்மளுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம போய் நடிக்கிறோம். ஆனால் இது நடிக்கும்போதே பிரபுதேவா சார் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் என்னையை கூப்பிட்டுட்டு இந்த ஒரு இது சில விஷயங்கள் வந்து இப்படி நடிக்கணும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாங்க. அதெல்லாம் நான் நடிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நடித்தேன். மற்றபடி பிகை நோட்ஸில் உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நிறைய எனக்கு பட்டிமன்றம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஃபேமிலியில் ஒரு அங்கமாக இருக்கு. ஆமாம், ஒரு டான்ஸ் வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ வந்து இந்த நிறைய பேருக்கு ஹோம் டூரில் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி வேலைகள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எடுக்கிற படத்துலேயும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நான் ரொம்ப பெருமையாகவும் மதிப்புக்குரியதாகவும் நினைக்கிறேன். நீங்கள் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நீங்கள் எதா இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும். ஸோ இன்னும் நிறைய என்னன்னா இது வந்து இயக்குனர்கள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் கிடையாது. சிலர் வந்து இந்த அக்கா வந்து அழுகிறதுக்கு மட்டும்தான் பயன்படுவாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. சிலர் வந்து இந்த அக்கா நகைச்சுவை பண்ணுறதுக்கும் பயன்படுவாங்க. இயக்குனர்கள் என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்கன்னா நம்ம கம்மி பண்ணிக்கணும். இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி ஜாஸ்தியாக கிராமத்தில் நான் ஒரு அக்காவை பார்த்தேன், இந்த அக்கா இப்படி தான் நடிப்பாவை அப்படின்னா நம்ம அதுக்கேற்றாப்புல நடிக்க போகிறோம். அது வந்து வேலை வாங்குறதும் அவங்க எழுதுகிற அந்த வசனத்துலேயே தான் நம்ம சொல்கிறது இருக்குது. அதனால் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. எஸ், மூன் வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கும். நம்மளோட ஷேகர் மாஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்காரு. இஸ் அ கொரியோகிராஃபர். ஃபயர் சார், நீங்கள் ஆக்சுவலி யூஆர் அ ஃபயர். ஸோ யூ டெல் மீ, இந்த ப்ராஜெக்டில் ஒவ்வொரு கேஸ்டிங் க்ரூவாக ஜாயின் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். ஓகே இவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. நீங்கள் ஆல்ரெடி நிறைய சாதிச்சிருக்கீங்க, நிறைய பெஸ்ட் கோரியோகிராஃப்ஸ்லாம் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். அப்பா வணக்கம். எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது, கொஞ்சம் தெரியும். இருக்கா? ஓகே எதனா தப்பு பேசுனா క్షమించింగப்பா. பிரபு மாஸ்டர் అంటే அவனை பார்த்தா ஐ கேம் இயர் அவங்கள கன்வே ஆயிடுச்சு சார். அவர் பார்த்தா ஐ கேம் இயர். when I was in school I saw his dance. I went to dance class, I learned him. இப்போ பிரபு மாஸ்டருக்கு கொரியோகிராஃபி பண்ணுறதுன்னா அதுக்கு மேலே ఇంకా எந்த கொரியோகிராஃபிக்கு எந்த டான்ஸர்ஸ்க்கு அதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்போ பட் சார் கிட்ட கொரியோகிராஃப் பண்ணும்போது சார் ஏதாச்சும் இன்புட்ஸ் மாதிரி கொடுப்பாரா, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி சொல்வாரா, இல்லை சார் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஓகே வித் யோர் கொரியோகிராஃபி இட் செல்ஃப்? இந்த படத்துக்கு ஐ டிட் 3 songs, 3 song பண்ணிட்டு ஒன் டைம் கூட மாஸ்டர் வந்து இது சேஞ்ச் பண்ணுங்க ஷேகர், இது சேஞ்ச் பண்ணுங்க ஷேகர் அந்த மாதிரி கேட்கல.
நீ டைரக்டர், யூ டிசைடட் வாட் எவர் யூ வாண்ட், ஐ வில் டூ தட். ஹீ செட் தட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஐ திங்க் ஹி வாஸ் அ ப்ராப்பர் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். நீங்க கோரியோகிராஃப் பண்ண சாங்ல யுவர் ஃபேவரட் சாங்னா வாட் வுட் தட் பி? மை ஃபேவரட் சாங் இந்த படத்துல ஐ டிட் 3 சாங்ஸ். எல்லாரும் நான் ஃபேவரட். ஆனாலும் பிக் ஒன் ஃபேவரட் ஃபார் us. கஷ்டம் தான், பட் ஸ்டில் ஏத்து இஸ் one of my favorite song and Tinga Tinga is one of my favorite song. Maili also. I think எல்லாத்தையுமே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். I think வந்துட்டு உங்களோட சாங்ஸ், உங்களோட கோரியோகிராஃபி எல்லாமே நாங்கள் ரொம்ப லவ் பண்ணி ரசிச்சிருக்கோம். இந்த ஃபுல் பாட்டு வரத்துக்கு we are eagerly waiting. என்ன மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஸ்டெப்ஸ்லாம் எங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னு பார்க்கறதுக்கு so eager. I'm also waiting to see on big screen. On big screen இல்லைங்களா? Prabhu Master dance, A.R. Rahman sir music தி என்ன கோரியோகிராஃபி. ஸோ எங்களை மாதிரி நீங்களும் எக்ஸைட்டடாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. ப்ளீஸ் என்ஜாய் த ஈவென்ட் சார். தேங்க்யூ சார். ஸோ மூன்வாக் படத்தோட ஆடியோ லான்ச்சில் தான் இருக்கும். நம்மளோட ஹீரோயின் நிஷ்மா ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆஃப் மூன்வாக். எப்படி இருக்கீங்க நிஷ்மா? ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்களை நேரில் பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ படத்தில் எந்த மாதிரி ஒரு கேரக்டர், எந்த மாதிரி ஒரு ரோல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு இது மாதிரி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவோம். படத்தில் ஐ பிளே சம்திங் லைக் சப்போர்ட்டிங் ஹலோ கேக்குதா? சப்போர்ட்டிங் பாபுட்டி வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ரோல். அண்ட் தென் என்னோட கேரக்டர் பேர் நக்மா. ஸோ யா, யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ லிட்டில் மோர். I can expect a little more. இன்னொரு கேள்வி என்ன, how did you feel when you first heard the script? Because வந்துட்டு ரஹ்மான் சார், பிரபுதேவா சார், மனோஜ் சார் டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக எங்களுக்குலாம் கேட்கும் போது we were all like very thrilled and excited. நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் உள்ள ஒரு பார்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? அது எனக்கு கால் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற வரைக்கும் அதை பிலீவே பண்ண முடியல. ஐ தாட் சம்படி அப்படியே சும்மா ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சிங்களா? என்னங்க எல்லாருமே ப்ராங்க் பண்ணுறீங்கன்னு நினச்சா அதுக்கப்புறம் யார் தாங்க நம்பினீங்க ப்ராஜெக்டை? எஸ். ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த படத்தில் நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோமே. பயங்கரமாக டான்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா எங்களுக்காக? ஆமாம், ரொம்ப டான்ஸ் இல்லை, கொஞ்சம் சின்ன டான்ஸ் இருக்கு. பட் எஸ், நைஸ். யூ ஹேவ் டான்ஸ். ஸோ டெல் அஸ், நம்ம பிரபுதேவா சார் மாஸ்டரோட டான்ஸ் பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் வித் த காட் ஆஃப் டான்ஸ்? ஐ வாஸ் ஸ்வெட்டிங். அங்கே போய் மனோஜ் சார் விடல. மனோஜ் சார் கேவ் மீ ரிஹர்சல், so much rehearsal, so I can match Prabhudeva's sir's level. ஓகே. எஸ், டான்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க, ரிஹர்சல்ஸ் மனோஜ் சார். பிகாஸ் பிடி மாஸ்டரை மேட்ச் பண்ணுறதுக்கான ஒரு லெவல் இருக்கணும்னு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன். அண்ட் எஸ், தெர் இஸ் சம் டான்ஸ் வித் பிடி மாஸ்டர். சம் டான்ஸ். நீங்க என்னைக்காச்சும் டான்ஸ் ஸ்டெப் சொதப்பிட்டு பயந்துருக்கீங்களா? ஐயோ சொதப்பிட்டேனே அப்படின்ட்டு? அப்படி நடந்தது. நம்ம சாங்ல மக்கரேனா சாங்ல அப்படி நடந்தது. அங்கேயே என் ஹார்ட் வெடிஞ்சு செதறிடுச்சா? எப்படி இருந்துச்சு? ஐயோ சொதப்பிட்டோமே, அந்த ஒரு மொமெண்ட் எவ்வளவு பயந்தீங்க நீங்க? ரொம்ப பயமா இருந்தது. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் ப்ரிப்பேர்ட், ரிஹர்சல்ஸ், வெயில், காஸ்டியூம் எல்லாம் இருந்தது. யா, ரொம்ப பயமாச்சு. பட் தென் ஆஃப்கோர்ஸ் மாஸ்டர் டஸ் இட் வித் ease and magic. So அந்த இன்ஸ்பிரேஷன், கான்ஃபிடென்ஸ் அவரும் சப்போர்ட் பண்ணாங்க. யா, ஸோ அதனால் ஐ திங்க் உங்களோட பயங்கரமான ஒரு டான்ஸிங் ஸ்டெப்ஸ்லாம் நாங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நம்ம ரஹ்மான் சாருக்கு பர்த்டே வருது இல்லைங்களா? ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு அமேசிங் பர்த்டே விஷ் சொல்லணும்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஹாப்பி பர்த்டே ரஹ்மான் சார். திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னே I hadn't thought. So yes, a very happy birthday. We are expecting a lot more from you. எஸ் நிஷ்மா, அதே மாதிரி நாங்களும் உங்ககிட்ட இருந்து நிறைய படங்கள் எதிர்பார்க்குறோம். தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எங்களை வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. ப்ளீஸ் என்ஜாய் த ஈவென்ட். தேங்க்யூ. ஸோ வெல்கம் டு மூன்வாக் ஆடியோ லான்ச். ஸோ ஹவ் டு யூ ஃபீல்? எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கேமராலாம் நான் சேர்ந்து பார்த்ததே கிடையாது. ஸோ ஐம் லிட்டில் எக்ஸைட்டட். வேற ஒன்றும் இல்லை, லிட்டில் எக்ஸைட்டட். ஆக்சுவலி இவர் சும்மா சொல்கிறார், கேமராலாம் பார்த்ததுதான் சொல்கிறீங்க. யூஆர் அண்ட் பயங்கரமான சோஷியல் மீடியா ஃபேமஸான பர்சன். உங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பாப்புலராக இருக்கீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் ஒர்க்கிங் இன் திஸ் ப்ராஜெக்ட்? ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கால் வந்தப்போ உங்களுக்கு அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்துச்சு?
கால் வந்தப்போ என்கிட்ட இப்போ ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பிரபுதேவா சார் ஆக்ட் பண்ணுறாரு, ஏஆர் ரஹ்மான் சார் வந்து மியூசிக் பண்ணுறாருன்னா உடனே எனக்கு இம்மீடியட்டாக 97ல் நான் ஃபஸ்ட் இயர் MBBS இருக்கும் போது நான் மின்சார கனவு பார்த்தேன். எஸ், ஏஆர் ரஹ்மான் சாரும் பிரபுதேவா சாரும் நான் தியேட்டரில் உட்காந்து ஏஞ்சி கிளாப் பண்ணதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இம்மீடியட்டாக. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீலிங். அதுதான் அந்த அந்த மோமெண்ட் அப்படியே வந்துச்சு எனக்கு. அதுதான் நடந்துச்சு ஆக்சுவலாக ஃபோனில் பேசிட்டு இருக்கும் போது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் சாங்ஸ் கேட்டிருக்கீங்களா இந்த படத்துல இருந்து? கேட்டிருக்கேன், எல்லாம் 5மே கேட்டிருக்கேன். என்னோட ஸ்டோரிஸ்லயும் ரெகுலரா நான் வந்து மூவியோட சட்டெல்லாம் வந்துட்டு இன்டிகிரேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா அந்த சாங்ஸ் எல்லாம்? ஆமா, இல்ல சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஏஆர் ரஹ்மான் சாரோட பாட்டு வந்து நான் அவரோட பயங்கர பெரிய ஃபேனு. அது ஒரு 10th 11th டைம்ல ஒரு டியூன் அன்லாக் ஆகும் மைண்ட்ல. 15th டைம்ல எல்லாமே சேரும். 20th டைம் கேட்டுட்டீங்கன்னா அந்த பாட்டு 50 வாட்டி நீங்க திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி அதுதான் நம்ம ரஹ்மான்ஸோட மேஜிக்னு நினைக்கிறேன். அவர் பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ஓகேப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்னு தோணும். அதே வந்துட்டு 20வது வாட்டி இல்லாட்டி 30th டைம் கேட்கும்போது பா என்னையா பாட்டு இப்படி போட்டிருக்காரு இந்த மாதிரி அவ்வளோ பயங்கரமா சொல்லுவார்ல அவரு. எஸ். ஸோ இந்த படத்துல இருந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஒரு மெமரினா நீங்க என்னவா சொல்லுவீங்க? ஃபேவரட் மெமரிஸ்னா என்னென்னா, ஸோ நான் ஒரு டாக்டராக ஒரு சர்ஜனாக நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா எங்கள் வேலை ரொம்ப கஷ்டம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த மூவியில் நான் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சீனியர் ஆக்டர்ஸு. பிரபுதேவா சாரோட எனக்கு நிறைய ரோல் இருக்குது, யோகி பாபி சாரோடையும் எனக்கு ரோல்ஸ் இருந்துச்சு. நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா அவங்க எவ்ரி செகண்ட் வந்து எப்படி நம்ம அந்த சீனை இன்னும் பெட்டராக்கலான்னே யோசிச்சுட்டு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட ஜோன்லேயே ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த எஜுகேஷன் ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கு அதுவும் கஷ்டம்தான். ஆனால் இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக நம்ம க்ரியேட்டிவாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு இந்த மூவிலேருந்து தான் புரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு ரொம்ப ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ கஷ்டமான வேலைன்றதை அண்டர்ஸ்டுட். ஸோ இனிமேல் நாங்கள் உங்களை வந்துட்டு இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் அடிக்கடிக்கு பார்க்கலாமா இல்லாட்டி எப்படி? வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் கோல் இன் திஸ்? ஸோ நான் ஒரு நாளைக்கு 3 சர்ஜரி பண்ணிட்டு 25 பேஷண்ட்ஸ் பார்க்கறது. ஸோ ஒரு வருஷத்தில் 7லேருந்து 10 நாள் வேணா ஒரு மூவி வேணா நம்ம பண்ணலாம். அவ்வளோதான் என்கிட்ட இப்போதைக்கு டைம் இருக்கு. ஏன்னா பிகாஸ் எனக்கு இன்டராக்ட் பண்ணுறது, ஐடியாஸை சிம்பிளிஃபை பண்ணுறது, ஆளுங்களை வந்து சிரிக்க வைக்கிறது, அவங்க பிபியை கம்மி பண்ணுறது, டான்ஸ் பண்ணி அவங்க கொஞ்சோண்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா எனி மூவ்மெண்ட் எனி லாஃப்டர் அதில் எனக்கு ஒரு பாட்டு இருந்துச்சுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி ஆல்வேஸ். யூ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்துட்டு இன்சைட் சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பயங்கரமாக இந்த மூவிலே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு தன்னடக்கத்தின் சிகரமாக இல்லைங்க, நான் உண்மை சொல்லிட்டா டைரக்டர் வந்து பார்த்துட்டு ஓகே டாக்டர் இது நல்லா இருக்குன்னு சொன்னார்னா நான் போய் சீனை கூட பார்க்கல. ஸோ எனக்கு ஆக்சுவலாக இது நர்வஸ்னஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட். ஆனால் என்னோட பிரின்சிபல் என்னன்னா வாழ்க்கையில் நம்ம ப்ரொஃபஷனல்ஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணோம். எஸ், ப்ரொஃபஷனல்ஸ் வந்து டாக்டர் இது நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நான் அவர் சிரிச்சுட்டே சொல்லிட்டாருன்னு வைங்களேன் டைரக்டர், ரொம்ப சந்தோஷம். நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, மேல வேற எதுவுமே அதனால எனக்கு ஆக்சுவலாக நான் எப்படி நடிச்சிருக்கேன்னே எனக்கு தெரியல. ஆனால் படத்தை டைரக்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். அவங்க சந்தோஷமா இருந்தால் எனக்கு போதும். அவங்க சந்தோஷமா இருந்தா நீங்க ஹாப்பி. அதுக்கப்புறம் என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருந்தா எனக்கு இன்னும் டபுள் சந்தோஷம் வந்து double happiness la. I'll be very happy with that. Fine. So thank you so much for being a part of this great movie and all the very best for your career and also for the future in Tamil film industry. Thank you so much. Thank you so much sir. Thank you guys to all of you. வணக்கம். எஸ். ஸோ நம்மளோட இப்போ சத்யன் அண்ட் விக்னேஷ் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மூன் ஒர்க் ஆடியோ லான்ச். ஸோ யார்கிட்ட இருந்தா ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க? சத்யன். அப்போ நான் விக்னேஷ் கிட்ட இருந்தா ஆரம்பிப்பேன். சொல்லுங்க விக்னேஷ், how excited are you? Very much excited and so happy to see you here. எனக்கு ரொம்ப ஆக்சுவலி எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு சேனல்லையும் பார்க்கும்போது பா மனுஷன் வளர்ந்துக்கிட்டே இருக்கானேப்பான்ற மாதிரி இருக்கு எனக்கு. சொல்லுங்க இந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த மொமெண்ட்டுக்கு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு ரிகர்ஸ் பண்ணியிருப்போம்ல. நான்லாம் லிரிசிஸ்ட் ஆகிட்டேன்னா நான்லாம் ரஹ்மான் சாரோட ஆடியோ லான்ச்சில் ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மொமெண்ட். ஸோ வெரி வெரி எக்ஸைட்டட். ஒரு நிமிஷம் அங்கே நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது மீடியா பார்த்து ஆன்சர்
தான். ஆமா நீங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே கனவு சின்ன வயசுல இருந்து எப்படியாச்சும் ரஹ்மான் சார் அவரோட பாட்டில் மட்டும் நான் ஒரு வரி எழுதிட்டேன்னா போதும்டா அந்த உலகத்துக்கே நான் நிரூபிச்சிட்டேன் நான் ஒரு லிரிக்கிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு கால் வரும்போது நீங்கள் எப்படி எக்ஸைட் ஆங்க ப்ராங்க் கால் தானே பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்துச்சா இல்லை வந்துட்டு ஆக்சுவலி நம்பி உள்ளே போயிட்டீங்களா? இல்லை ஆக்சுவலாக பிஃபோர் உரி வந்திருந்தால் நான் கண்டிப்பாக இதாக இருப்பேன், ஏதோ ப்ராங்க் கால் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்கள் உரிக்கு கேட்டோம் நல்லா இருந்தது. ஸோ ஒரு சாங் எழுதணும் வரீங்களான்னு கூப்பிட்டு நேரில் தான் அந்த வந்து இது ரஹ்மான் சாரோட சாங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்னால் அந்த எக்ஸைட்மெண்ட்டை வெளிக்காட்ட முடியல. ஓ அப்படியா, ஓகே ஓகே நெக்ஸ்ட் கேஷுவலாக ரஹ்மான் சார் தானே பேப்பர் பென் கொண்டாங்க அந்த மாதிரி இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம குதி போல கேன் யூ மீட் ஜஸ்ட் 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் குதிச்சுட்டு வருவோம்ல, பாட்டு எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிங்களா? எக்ஸாக்ட்லி கிட்டத்தட்ட அதே மொமெண்ட்ல தான் இருந்தது. ஓகே ஸோ சத்யன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நன்றி. ரொம்ப சமத்து பையனா இருக்கீங்களே நீங்க சொல்லுங்க சத்யன். ஸோ ஹவ் வாஸ் த மொமெண்ட் ஃபார் யூ இந்த படத்துல வந்துட்டு நீங்க ஒரு பாட்டா இருக்கீங்கன்னு தெரிஞ்சப்போ? கண்டிப்பாக எனக்குமே வந்துட்டு நான் நம்பியிருக்க மாட்டேன். எனக்குமே ஜஸ்ட் ஆஃப்டர் ஆசை கூட ஹிட் ஆகி எனக்கு அந்த வரவேற்பு ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கும்போது தான் எனக்கும் அந்த கால் வந்துச்சு. ஸோ இட் வாஸ் அன்பிலீவபிள் அண்ட் யூனோ க்ரேசி மூமெண்ட் எனக்கும். I was just ecstatic honestly. அவள் தான் தலைவர் இங்கிலீஷ் வார்த்தை ஒன்று போட்டு விட்டாரு பாருங்க. ஐ எம் ஸோ என்ன வார்த்தை சொன்னீங்க இன்னொரு சொல்லுங்க. எக்ஸ்டாட்டிக். அவள் தான் முடிஞ்சு போச்சு. ஸோ வந்துட்டு ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு அவர் வரும்போது லைட்டாக வாய்ஸில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்களே எங்களுக்காக ஒரு லைட்டாக 4 வரி எடுத்து விடுங்க. நான் பண்ணது நீங்கள் பார்த்தீங்க? நான் பார்த்தேன். நான் பார்க்கறதுல கேமராலாம் பார்த்தாங்க. நீங்கள் மைக் வச்சுட்டு ஃபோனெல்லாம் பார்த்து லிரிக்ஸில் ஏதோ ரெடி பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ எங்களுக்காக அழகான ஒரு பாட்டு எடுத்து விட்டீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம். ஓகே ஸோ இந்த ஃபிலிமில் நான் எழுதின பாட்டே இது பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு கொடுத்த இன்புட்டாகவே என்ன இருந்தது அப்படின்னா இது வந்து ஒரு மூவ் ஆன் ட்ராக், ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். மூவ் ஆன்ங்கிறதே ஹாப்பி தான், ஆனால் அதை நம்ம அவ்வளோ ஹாப்பியாக சொல்ல மாட்டோம். பட் யாருக்கு ஹாப்பி மூவ் ஆன்ன்றது இல்லைங்க ஜென்ரலாக சொல்லுங்கள். ஜென்ரலாக ஸோ அது வந்து பல்லவி வந்து ரொம்ப திருக்குறள் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கிராக் பண்ணும் அப்படின்னாங்க. ஸோ பல்லவி டியூன் எப்படி வரும்னா தானா நன்னா தானா நன்னா தான தானா நன்னா தானா நன்னா அவ்வளோதான் வரும். ஸோ இதில் வந்து ஒன்று போயிடுச்சுன்னா போட்டுருணும், அதை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எப்படி வந்ததுன்னா போனா ஒன்று போனா போகட்டும் கண்ணா அது கூட நீயும் போனா காணா போவனா ஓ டிங்க 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 அப்படி வரும். அதான் டான்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பாடிட்டே இருந்தீங்கன்னா டான்ஸ் ஆட வச்சிருவோம் உங்களை. ரொம்ப டைட்டா போட்டுருங்க, கையை தூக்குனாலே கிழிஞ்சிரும். இல்ல இங்க நான் உங்களை விடுறேன். ஐ திங்க் ஸ்டேஜ் உங்களை வச்சு ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு என்னோட சீனியர்ஸ் உங்களை டீல் பண்ணிப்பாங்க ஸ்டேஜ்ல. நீங்க சொல்லுங்க அவரை பாட வச்சேன். ஸோ அடுத்து யாரு? நீங்க தானே. நீங்க வந்துட்டு எங்க இங்க வரவங்க எல்லாருமே மல்டி டேலண்டட் பீப்புளுங்க. நான் வந்துட்டு நீங்க லிரிசிஸ்டா மட்டும் இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு ஒரு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு உங்க மேல. ஸோ நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் சாங் இஸ் லைக் சூப்பர் டூப்பர் ஹிட், எவ்ரிவன் வி ஆல் லவ்ட் இட். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு நீங்க எழுதுன அந்த அழகான பாட்டை எங்களுக்காக சூப்பரா பாடி காட்ட போறீங்க. ஷோர். ஸோ நான் ஜிகர் பாட்டு தான் நான் எழுதினது. அதில் நடுவில் இருந்து ஒரு 2 வரி பாடி அகாரசே உள்ளமே உள்ள வரைய வைக்குது மனசுக்குள்ள ஓ மாமழை விழ விண்ணில மின்ன வண்ண இரவுகளை உச்சி பத்திக்குதா வீணான சோகம் வேணாம் என் நினைப்புல தேனு மிட்டாய். ஸோ இந்த சாங்குமே வந்துட்டு இவர் சொன்ன மாதிரி ஒரு லைக் மொத்தமாகவே இட்ஸ் லைக் ஒரு ஹாப்பியான ஒரு ஜாய்ஃபுல்லான யூனோ இட்ஸ் ஜேர்னி டு ஹாப்பினஸ்ங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில் தான். ஸோ ஒவ்வொரு லிரிக்குமே அதுக்கு இந்த நினைப்பில் தேனு மிட்டாய் அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் யாரை நினைச்சு எழுதுனீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நினைச்சு இன்ஸ்பிரேஷன் யாரு? இன்ஸ்பிரேஷன் யாரும் இல்லை, ஜஸ்ட் ஹாப்பினஸ் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு என்னென்ன விஷயம்லாம் எனக்கு சந்தோஷம் கொடுக்குதோ லைக் நான் பையன் பழிச்சுப்பான் மீடியால பழிச்சுப்பான். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நான் கொடுக்க மாட்டேன். எவ்வளவு தெளிவா இது நான் கேமரா கூட பதில் சொல்றது மட்டும் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி தெளிவா இருக்க பாத்தியா? நானும் பிடிப்பேன். ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு இடத்த உங்களை நான் பிடிப்பேன். நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ பாய்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ ப்ளீஸ் என்ஜாய் த ஈவென்ட். தேங்க்யூ ஸோ மச். சுஷ்மிதா நாயக். ஸோ வந்துட்டு மூன்வாக் திரைப்படத்தின் அழகான கதாநாயகி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் வந்துட்டு இல்லைங்க வந்துட்டு ஆன்சர் பண்ண. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ மக்களுக்காக நீங்கள் சில வார்த்தைகள் சொல்லி நம்ம இந்த ஈவெண்ட்டை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்கள், மக்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எதுக்குன்னு கேட்பீங்கல்ல, மக்களை பார்த்து இந்த மூன்வாக் படத்தை பற்றி ஒரு லைனில் சொல்லணுன்னா என்னன்னு சொல்லுவீங்க? மூன் வாக் பற்றி சொல்லணுன்னா
இட்ஸ் அ வெரி நான் தமிழ் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதில் பேசலாம். இட்ஸ் வெரி ஃபன் படம், ஃபேமிலி படம். அதுதானா? இல்லை ரொம்ப நச்சுன்ட்டு ஸ்வீட்டாக பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துலேருந்து உங்களுக்கு அந்த ஆஃபர் வரும்போது ஹவு டிட் யூ ஃபீல்? மூன் வாக் படத்துலேருந்து கால் வந்திருக்கும்ல, நீங்கள் பிரபுதேவா சாரோட நடிக்க போகிறீங்க, ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி இருந்துச்சு? ஸோ எனக்கு கால் வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு எனக்கு பிரபுதேவா சார் கூட இருக்கும்போது. ஆனால் நான் அப்புறமா அவங்களுக்கு சொன்னேன், பிரபுதேவா சார்னா டான்ஸ் இருக்கும் நிறைய. கண்டிப்பாக. ஸோ இஸ் அ காட் ஆஃப் டான்ஸ். அவங்க கூட டான்ஸ் பண்ண ஆகாது. ஸோ நான் சொன்னேன், சார் எனக்கு டான்ஸ் வராது. இ செட் டான்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதுங்க, உங்களுக்கு அவ்வளோ டான்ஸ் இருக்காது, ஒன்லி ஆக்டிங். அப்படி சொல்லும்போது தான் எனக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. கொஞ்சம் அப்பாடா நம்மள ஆட வைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சா? பட் நீங்க ஆனா இதுல டான்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல கொஞ்சமாச்சு? பண்ணியிருக்கேன். அதை பத்தி பேசுங்க. நான் எவ்வளோ பண்ணாலுமே பிரபுதேவா சார் மேட்ச் பண்ண முடியாது. நான் என்னோட பெஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி ஒரு 5% மேட்ச் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாளில் ரிஹர்சல்ஸ் எடுத்திருப்பீங்க? பிகாஸ் சார் வந்துட்டு ஆன் த ஸ்பாட் வந்தாரா டப்புன்ட்டு முடிச்சுட்டு போயிடுவார். நீங்கள் மேபி ஒரு 1 minute சாங்குக்கு எத்தனை இயர்ஸ் ஒரு எத்தனை மந்த்ஸ் அந்த ரிஹர்சல் போச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்துப்பேன். ஸோ ஷூட் டேஸ் பார்த்தோன்னா அதோட நிறைய ரிஹர்சல் டேட்ஸ் தான் அதிகமாக இருக்கு. ஆமாம், அவ்வளோ ரிஹர்சல் பண்ணியுமே என்னால் அவங்கள மேட்ச் பண்ண முடியல. ஓகே, ஸோ வந்து ஏதாச்சும் டேக்கு தப்பாச்சுன்னா என்ன நினைப்பீங்க நீங்கள்? ஐயோ டேக்கு தப்பாயிடுச்சு, நம்மளை பார்க்குறாரா அப்படின்னு சொல்லி லைட்டாக எட்டி பார்ப்பீங்களா? புரியல. இல்லை, சப்போஸ் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டெப் வச்சு தப்பாக மாற்றி போட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்க கூட ஒரு டான்ஸ் பண்ணும்போது 1 take 2 take நான் 1-2 டேக்லேயே சரியாக பண்ணல. தென் 3rd டேக்ல எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐ வாஸ் லைக் சாரி சார் அப்படின்னு. சார் மன்னிச்சிடுங்க சார், காலில் விழுந்தீங்களா? ஸோ ஸ்வீட் அண்ட் ஸோ கைண்ட். இஸ் லைக் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே, எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. இஸ் ஸோ ஸ்வீட் பர்சன். சார் உங்களை குழந்தையாட்டம் பார்த்துட்டு இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் செட்டில் ஆக்சுவலி. ஸோ யோர் ஃபேவரட் மெமரி, ஒரு பெஸ்ட் ஃபேவரட் பிடிஎஸ் மொமெண்ட்னா நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் திங்க். யோசிங்க, எவ்வளோ டைம் எடுத்து நீங்கள் யோசிங்க. ஞாபகம் இல்லையே. யோர் ஃபேவரட் மெமரி ஃப்ரம் செட்? மேபி சாங் ஷூட் பண்ணும்போது அன்னைக்கு சரியாக டான்ஸ் என்னால் பண்ண முடியல. ஐ வாஸ் லைக் அப்செட். ஐயோ, ஆனால் நான் காமிக்கல, பிகாஸ் எனக்கு காமிக்க பிடிக்கல. ஸோ நான் சைலண்ட்டாக உக்காந்து இருக்கும்போது பிரபுதேவா சார் வந்து என்ன கேட்டாங்க, லைக் ஐயோ ஓகே, இட்ஸ் ஓகே பேபிமா, இல்லை ஐயோ ஓகே அப்படின்னு என்ன கேட்டாங்க. ஸோ இஸ் ஸோ பிக் ஆக்டர், பட் ஆனாலுமே வந்து வந்து என் பற்றி கேட்க இட்ஸ் நீட் அ பிக் ஹார்ட். Yeah. So he made you very comfortable on set. Yeah. Okay. அதனால தான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க. அவங்க அவ்வளோ அன்பாக இருந்ததுனால. ஸோ வந்துட்டு ஒரு சின்ன 2 லைனில் சொல்லணும்னா, நான் பயந்ததும் அந்த டான்ஸ் செட்டில் தான், நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆனதும் அந்த டான்ஸ் செட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்துட்டு சுஷ்மி, தேங்க்யூ ஸோ மச். வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் ஆக்டிங். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கீங்க. படத்தில் நீங்கள் எந்த மாதிரி ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்கன்றதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ எல்லாருக்கும். எஸ் ராம்குமார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கோம். நீங்கள் வந்தாலே வந்துட்டு எந்த இடமா இருந்தாலும் சரி அப்படியே கலன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு we are so happy to have you on the project Moon Walk. மை ப்ளஷர். என்னோட ஃபர்ஸ்ட் படம் இது. அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்துட்டு ராம்குமாரோட ஃபர்ஸ்ட் படம் மூன் வாக். ஸோ வந்துட்டு உங்களோட லான்ச்சு இந்த அளவுக்கு பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? ஸோ ஹவ் வாஸ் யுவர் அந்த ஃபீல் ஃபர்ஸ்ட் கால் வந்தப்போ, இல்லை அந்த படத்தில் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஒரு மொமெண்ட்? இல்லை, எனக்கு அவங்க ஃபர்ஸ்ட்டு ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி பிஹைண்ட் வுட்ஸ்லேருந்து பேசுகிறோம், பிரபுதேவா சார் ஹீரோ ஒரு படம் பண்ணுறாரு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணுறாருனோடனே நான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துட்றேங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க நீங்கள் பார்க்கலாம் கூடாது, நீங்கள் வந்து நடிக்கணும்னு சொன்னாங்க. என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் மனோஜ் சார் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் படம் வந்து நடித்தது வந்து ஒரு பயங்கர ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட
ஃபர்ஸ்ட் ஷாட்டே பிரபுதேவா மாஸ்டரோட காம்பினேஷன் ஷாட்டு தான். அவரும் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார். ஸோ ஓவரால் ஷூட் எக்ஸ்பீரியன்ஸு இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இது வரைக்கும் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. படம் இன்னும் செம்ம சூப்பராக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நானும் பார்க்குறதுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நாங்களும் ஆக்சுவலி பயங்கர ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் உங்களை அந்த படத்தில் பார்க்குறதுக்கு. எங்களுக்கு ரிவீல் பண்ணாமல் அந்த மாதிரி என்ன கேரக்டர் பண்ணுறீங்க அந்த மாதிரி லைட்டாக ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம். ஓகே, படத்தோட ஓப்பனிங் ஷாட்டே நம்ம தான். ஆனால் அதை தாண்டி வேறு ஏதாவது சொன்னால் இப்போ கதை வெளியே வந்துடும். மாட்டிப்பீங்களா? ஆமாம், அதுக்கப்புறம் என்ன அடி பிச்சிருவாங்க. அதனால் அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. பட் ராஜ் பாபர்னு ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். நீங்கள் வழக்கமாக பார்க்குற ராம்குமார் மாதிரி ரொம்ப கலகலப்பாக இருக்காது. பட் ஒரு ஃபன்னான கேரக்டர். ஆக்சுவலாக நீங்கள் கெட்டப்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பயங்கர செயின்லாம் ஒரு 2-3 கிலோவுக்கு செயின் போட்டு விட்ருந்தாங்க எனக்கு. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். இது வரைக்கும் நீங்கள் ஸ்டேஜில் பார்த்த ராம்குமாரோ இல்லை ரீல்ஸில் பார்த்த ராம்குமாரோ இல்லாமல் பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு ராம்குமாரை ராஜ் பாபரா இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அதான் என்னோட கேரக்டரோட பேர். நிறைய பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அந்த போஸ்ட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதாவது பிரபுதேவா சாரோட கேரக்டர் பேர் பப்பூட்டிஸ் எதிரி நம்பர் 3 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது ஏன் அப்படின்றது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இட் வில் பி ஃபன். ஆக்சுவலி வந்துட்டு இவர் எப்படி சொன்னா இருக்கு ஆனா இல்ல அந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லி குழப்பி விட்டுருக்கீங்க. ஒழுங்கா நான் அதான் சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தா கூட நான் அமைதியா உட்காந்து இருந்திருப்பேங்க. சொல்ல முடியும், சொல்றது நிறைய விஷயம் இருக்கு. ஆனா சொல்ல முடியாது. சொல்ல மாட்டீங்களா என்கிட்ட? பரவாயில்ல, நான் எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாருங்க. இந்த படத்துலயே உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஒரு மெமரி அப்படின்னா என்னன்னு சொல்வீங்க நீங்க? ஃபேவரட் மெமரினா நான் சொன்னது அந்த ஃபர்ஸ்ட் ஷாட். அது வந்து கோழிக்கோடில் ஷூட் பண்ண கேரளாவில் ஃபர்ஸ்ட் ஷாட்டே பிரபுதேவா மாஸ்டர் கூட பயங்கர காம்பினேஷன் ஷாட். நான் அவரோட பெரிய ஃபேன். இப்போ இல்லை 90ஸ்லேருந்து அவர் நடித்த எல்லா படத்துலையுமே பயங்கர பெரிய ஃபேன். ஆக்சுவலாக 2000ஸ்லாம் அவர் படம் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் பிரபுதேவா சார் ஏஆர் ரஹ்மான் சார் காம்பினேஷன்றது ஒரு பயங்கர ஐகானிக்கான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா நம்ம மின்சார கனவுலாம் என்னோட எவர் கிரீன் ஃபேவரட் டாப் 1 லிஸ்ட்டில் இருக்கும் எப்பயுமே அதில் உள்ள பாட்டெலாம். அதனால் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தேன். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டில் பிரபுதேவா மாஸ்டர் கூட பண்ணது தான் த கோர் மெமரி ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அது ரொம்ப அவரும் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சப்போர்ட்டிவாக எத்தனை டேக் பண்ணாலும் ரொம்ப சப்போர்ட்டிவாக நல்லா சொல்லிக் கொடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்கள் அதை பற்றி ஸ்டேஜில் வேறு சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் இங்கே இவ்வளோ தான் சொல்ல முடியும். அதுதான் நாங்கள் இதோட நாங்களும் கட் பண்ணி உங்களை நிறுத்திக்கிறோம். பிகாஸ் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுக்கு மாதிரி இன்னும் நீங்கள் பல படங்கள் பண்ணணுன்றது எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இப்போ நம்ம மூன் வாக்கோட ஆடியோ லான்ச்ல இருக்கோம். நம்மளோட படத்துடைய ஆர்ட் டைரக்டர் ஷனு அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. வணக்கம் ஷனு, எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். ஸோ எப்படி செம பப்ளியா இருக்கீங்களா? எப்படி படத்துல ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். அந்த கேள்விகள்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, நான் என்ன கேட்க போனா உங்களுக்கு கிரியேட் பண்றதுல ரொம்ப கஷ்டமா இந்த செட் ஒர்க்னா நீங்க என்னன்னு சொல்வீங்க? சாங்ஸுக்கு செட் போடுறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் இந்த 2 லெஜண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்க செட் ஒர்க் போட் அது ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கிழிச்சிருவாங்க உங்களை. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. இன்னும் ப்ரெஷருன்றதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான் எனக்கு. இல்லை 5 பாட்டுமே வந்து ரஹ்மான் சாரே பாடியிருக்காரு. 5 சாங்குமே பிரபுதேவா சார் டான்ஸ் ஆடுறாருன்றப்ப வந்து அதுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் லெவலே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ டேரக்டர் சாரோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த லாட் ஆஃப் திங்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. இது வரைக்கும் தமிழ் சினிமாலே இல்லாத மாதிரி வேணுன்றது தான் அவரோட ஐடியாஸே. ஸோ அதுக்கெல்லாம் மேட்ச் பண்ணி ஒரு செட்டுமே நம்ம யோசிக்கிறதுன்றது லாங் ப்ராசஸாக. எப்படி ஒரு தெலுங்கு சினிமா செட் மாதிரி போட்டிருக்கீங்களா? இல்லை எல்லாமே ஆல் இந்தியா ஆல் ஓவர் தி வேர்ல்ட் மாதிரி ஆல் ஓவர் தி வேர்ல்ட் செட்டா? சரி, எங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஃபேவரட் மெமரினா நீங்க என்ன சொல்லுவீங்க? படத்துல இருந்து வந்த உங்களுக்கு கால் வந்த அந்த ஒரு மொமெண்டா இருந்துச்சா, இல்ல வந்துட்டு 2 பேரும் செட்ல பார்த்த ஒரு மொமெண்டா இருந்துச்சா, இல்ல வந்துட்டு ஷூட் முடிச்சு அப்பா ராப்னு சொல்லி முடிச்சிட்டாங்கடா அந்த ஒரு மொமெண்டா? வாட் வாஸ் யுவர் ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் ஆன் செட்? வந்து the first day of shoot இருக்கும் mostly because it happened in Calicut. Because சாருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹவுஸ் ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன் தான் வேணும்னு கேட்டிருந்தாரு. அது இங்கே எங்கேயுமே இருக்க வீட்டில் ஷூட்டிங் வீட்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு we went all the way to Calicut to shoot for that single house. So until unless the shoot actually begins now மாதிரி ஓகே அப்படின்னு தான் அது இன்னும் ஹிட் ஆகல. நம்ம அந்த படத்தை பண்றோம் அப்படின்ட்டு ஏன்னா நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோன்றப்ப சரி இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டே ஆக்சுவலாக ஷூட் பண்ணப்போ ஆக்சுவலாக பிடி சார் வந்து நேரில் பார்க்குறோம். இட்ஸ் லைக் வாவ் சார் பிரபுதேவா சாரையும் ரஹ்மான் சாரையும் பார்த்துட்டோம் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. எஸ். ஸோ வந்துட்டு நான் கேட்ட கேள்விக்கு நாங்கள் டப்புனு ஈஸியாக பதில் சொல்லி முடிச்சிட்டிங்க. இருந்ததுலேயே ரொம்ப கஷ்டமான செட் வந்துட்டு அந்த சாங்ஸோட செட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பண்ண அந்த ஆர்ட் ஒர்க்கை பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம். ஸோ வந்துட்டு ப்ளீஸ் என்ஜாய் த ஆடியோ லான்ச் அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி டு ஹேவ் யுவர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுடைய ஃபியூச்சருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட அர்ஜுன் அசோகன் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வணக்கம். வணக்கம், தேங்க்யூ. எஸ், ஸோ சொல்லுங்க, ஹவ் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ் ஹோல் ப்ராஜெக்ட்? ஆக்சுவலி இந்த பிக் ப்ராஜெக்டோட செறிய ஒரு பாட்டு தானே இருக்குது, ஒரு ஜஸ்ட் ஃபார் 4-5 days. ஆனாலும் இந்த பிக் ப்ராஜெக்டில் ஒரு சின்ன பார்ட் ஆகிறது பெரிய பிக் திங் ஃபார் மீ. ஆக்சுவலி லைக்
first of all, doing a movie with Prabhudeva sir and Prabhudeva sir and A.R. Rahman sir combination after 29 years. So I didn't look into anything else, just go act and be a part of it. That's it. பிகாஸ் வந்துட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரியில் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கீங்க. there's lots and lots of girl fans for you. பார்த்துருக்க ஏதாவது மூவி என்னோட? சார் பார்த்துருக்கோம் சார். நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க எல்லாத்தையும் பார்த்து தான் சார் வந்திருக்கோம். நாங்கள் லிட்டில் ப்ரிப்ரேஷனோட தான் வந்திருக்கோம். தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு யூ கோன் கெட் அ லாட் ஆஃப் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் நாங்கள் வரும்போதே வந்துட்டு சார் கிட்ட ஒரு ஃபோட்டோ கிடைக்குமா அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இங்கன்னா அந்த மாதிரி என்னெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலி இப்போ தமிழ் 4 movies finished ஆயிடுச்சிருக்கு A.L. Vijay சாரோட. And first one is releasing Moonwalk, so that's got to be my first movie. And doing a movie with Ravi Mohan sir and S. Jayasuriya sir, Bro Code, and KJR production or movie பண்ணிட்டு இருக்கு. And new Malayalam movie releasing this month, Chatta Pacha. It's a WW based movie, so that's a basic. I think heavier lineup வச்சிருக்கீங்க. இந்த செட்ல உங்களுக்கு ஃபேவரட் மெமரினா அது என்னன்னு சொல்வீங்க நீங்க? அந்த working in the 4-5 days. இந்த ஒரு மூவி இருக்கு ரோமாஞ்சம், என்னோட ஒரு கிரேசி ஒரு நொசு கேரக்டர் தான். ஆனால் இந்த மூவியில் அதுக்கு ஒரு 10-20 times எக்ஸ்ட்ரா நொசு தான். அப்போது ஐ வாஸ் ஆக்சுவலி டென்ஸ் டு டூ திஸ் கேரக்டர், பட் எவ்ரி ஒன் செட் இட் ஹஸ் கம் வெல். ஸோ அண்ட் தட் டூ காம்பினேஷன் வித் அஜு வர்கீஸ், லைக் மை co-actor from Malayalam industry, and Satish sir, and especially with Prabhudeva sir has his cousin. So it's a big thing. I'm looking forward to watch this movie in theater for sure. Yeah. So இந்த படத்துல டான்ஸ் ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா? சின்ன மூவ்மெண்ட் மட்டும் தான். I expected to do a dance with sir, but they didn't give me a chance. பட் அந்த சின்ன மூவ்மெண்ட் எங்களுக்காக இப்ப லைட்டா போட்டு காமிக்க முடியுமா? அது வேணாம். அது அங்க அது சஸ்பென்ஸ் மூவ்மெண்ட் தான். ஓ ஓகே. ஐ திங்க் நாங்க படத்துல பார்த்து இந்த பார்த்தா அது கிட்டாது. இல்ல கிட்டாது சார். பரவாயில்ல, நாங்க அதை வந்துட்டு சஸ்பென்ஸாவே வச்சுக்கிறோம். சோ வந்துட்டு ரஹ்மான் சாரோட பர்த்டே வருது. சோ அவருக்கு விஷ் ஒன் லைன்ல சொல்லணும்னா வாட் வுட் யூ சே? Never imagined or dreamt giving a wish to Rahman sir on this press, in front of all this press. So extremely a big birthday to you, A. Rahman sir. May you give us more and great songs for our memories. Love you a lot. Thank you so much. Thank you so much. இன்னும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும், உங்களை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். And all the very best. Thank you so much. Thank you. Bye bye. நம்மளோட சதீஷ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சாட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த படத்தோட போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன். உங்க ரோலே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி என்ன பண்ணியிருப்பாருன்ற கேள்வி எனக்கு பார்த்ததுல இருந்து இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு உங்க ரோலை பத்தி சில வார்த்தைகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 20 துப்பாக்கி நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து பார்க்குறதுக்கு. பட் வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தான் வந்து ஒரு படத்தை நீங்கள் படமோ இல்லை எந்த மாதிரி ஒரு விழாவையோ நீங்கள் தான் வந்து சிறப்பாக கொண்டு போகிறீங்க. ஸோ வணக்கம். மூன்வாக் வந்து என்னுடைய டெபியூட் மூவி. இதுதான் என்னுடைய முதல் படம். மனோஜ் சார், என்எஸ் மனோஜ் சார் தான் வந்துட்டு இந்த கதையை எனக்கு சொல்லும்போது இந்த ஜாஸ்மின் அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் வந்து பண்ணுறேன். பட் ஃபஸ்ட் அந்த படத்தில் அந்த கேரக்டர் எனக்கு இல்லை. ஜோகோவிக், பாபுட்டி, அதாவது பிரபுதேவா சார் அண்ட் அஜு வர்கீஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர் கொண்டு வந்தார். ஸோ நீங்கள் ஸ்கிரிப்டும் பண்ணுவீங்கன்றதுனால உங்ககிட்ட கொடுக்குறேன் சொல்லிவிட்டு நானும் மனோஜ் சாரும் உட்காந்து ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஜாஸ்மின்ற கேரக்டர் கொண்டு வந்தோம். ஸோ 3 பேரோட ஒரு ஃபன் தான் இதில் வந்துட்டு பாபுட்டி, ஜோகோவிக், ஜாஸ்மின். ஸோ இந்த 3 பேருக்குள்ள இருக்க ஃபன் தான் இந்த கதையே ஓடும் வந்து. ஸோ வந்துட்டு அப்போ அடுத்த இன்னும் சில வருடங்களில் உங்களோட டைரக்டராக நாங்கள் வந்துட்டு பார்க்கலாமா? நேரம் தான் காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும். எனக்கு ஆசை வந்து அதிகமாக வந்து டைரக்ஷன் தான் வந்து எனக்கு நடிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் அதிகம் கிடையாது. பட் இது அமைஞ்சது, வேணான்னு சொல்ல முடியல, அதனால அது இதை பண்ணிட்டேன். பட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் உங்களோட ஃபேவரட் ஒரு மெமரினா என்னன்னு சொல்வீங்க? நிறைய மெமரிஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரபுதேவா சார் ஒரு லெஜண்டோட நடிக்கிறதே வந்து என்னுடைய முதல் படமே வந்து அந்த மாதிரி ஒரு கனவாக இருந்துச்சு. அவரை முதல்ல ஸ்க்ரீனில் பார்த்தது தான் வந்து நம்ம எப்படி என்ஜாய் பண்ணியிருப்போம் 90s கிட்டாக இருக்கும்போது. ஸோ நான் அவர் பக்கத்தில் ஃபஸ்ட்டு சீன், என்னோட சீன் அவர் எடுத்த உடனே அவர் கூட தான் பயமாக இருந்துச்சு எனக்கு வந்து. அவர் கூட நான் ஏன்னா பெரிய ஸ்க்ரீனில் நான் நடித்ததில்லை. ஒரு ஃபோனு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு டெலிஃபிலிம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சேலஞ்சிங்காகவும் பயமாகவும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பிரபுதேவா சாரை பார்க்கும்போது. பட் அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி வந்து. ஒரு லெஜெண்டை நான் பக்கத்தில் நின்று அவர் கூட நடிக்கிறேன்றது தான் வந்து மறக்க முடியாத ஒரு சீன். ஃபஸ்ட்டு சீன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து
ஸோ வந்துட்டு உங்களுக்கு எப்பவுமே இந்த ஜேர்னின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். உங்களோட ஜேர்னி ஸ்டார்டட் ஃப்ரம் டிஜிட்டல் கிரியேட்டர், எல்லாருமே பார்த்து ரசித்த ஒரு ஜேர்னி. ஸோ இப்போ வந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் ஒரு ஸ்டாராக வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க. ஸோ அந்த ஜேர்னி பற்றி நீங்கள் சொல்லணும், வாட் வுட் யூ லைக் டு ஷேர்? என்னுடைய லைஃப்பில் இது வரைக்கும் நான் அதிகமாக எதிர்பார்த்து இதை போகணும், இந்த இலக்காக வச்சு நான் போகல. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணேன். நான் ஆஸ் அ சிவில் இன்ஜினியர் நான் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன். எனக்கு இந்த ஃபன் ரொம்ப பிடிக்கும். எது வந்தாலுமே ஒரு கலாச்சி பேசுகிறது, ஜாலியாக பேசுகிறது, இல்லை ஒரு யதார்த்தமாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து அப்படி தான் நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். அது கொஞ்ச நாள் இடையில் அது அப்படியே சினிமாக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது. ஸோ இந்த ஜேர்னி வந்து புதுசாக இருக்குது. இதையும் நான் கரெக்டாக பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் நான் வந்து. எஸ், ஸோ கங்க்ராச்சுலேஷன் சதீஷ். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ட்ரீம்ஸ் நிறைவேறணும்னு நான் உங்களுக்காக விஷ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி பல சூப்பரான கேரக்டர்ஸில் உங்களை பார்க்கணும். கூட சீக்கிரத்தில் உங்கள் படத்தில் இதே மாதிரி நான் ஒரு ஆடியோ லான்ச்சில் உட்காந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் ஆஸ் அ டிரெக்டராக. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. நம்மளோட அஜு வர்கீஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன். எஸ், ஸோ வந்துட்டு மலையாளத்தில் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தமிழ்லையும் வந்துட்டு பயங்கரமாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ? உங்களோட பார்ட் இந்த ப்ராஜெக்டில் எந்த அளவுக்கு இருக்குது? ஒப்வியஸ்லி ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையன் முதல் தடவை அமேசிங்காக ஒரு ஆல்பம், ஒரு ட்ராக், அவ்வளோ சூப்பர்பான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டிவியில் பார்த்த அந்த டைமில், தியேட்டரில் பார்த்த ஃபேன் ஆகிட்ட ஒருத்தர், ரோமான் சார் அண்ட் பிரபு சார் காம்போ, அந்த மேஜிக்கல் காம்போ லைவாக பெர்ஃபார்ம் பண்ண ஒரு 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 டே இன்னைக்கு. ஸோ அது நேரில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ ஐ ஆம் ஸ்டில் தட் ஃபேன் பாய், எக்ஸைட்டட் ஃபேன் பாய், அவ்வளோ எக்ஸைட்டட். எஸ், உங்கள் காமிக் அந்த டைமிங் சென்ஸ் பற்றி நாங்கள் சொல்லியே ஆகணும். இந்த படத்துக்காக எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சார்? யூஸ்வலாகவே சூப்பராக பண்ணுவீங்க, பட் இந்த காமிக்கலில் இந்த வாட்டி என்ன எக்ஸ்ட்ராவாக எங்களுக்காக பண்ணியிருக்கீங்க? எப்போவுமே என்ன டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் சொல்லி கொடுப்பாரு அது பண்ணுற ஒருத்தருங்க. கையில் இருந்த எதுவுமே ஐ டோன்ட் புட் இட் எக்ஸ்ட்ரா. இங்கேயுமே பிஹைண்ட் வுட்ஸ் மனோஜ் சார் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு கேரக்டர். அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு எல்டர் பிரதர் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகி அது இப்போ அமைஞ்சிருக்கு. ஸோ தேட் பாண்டில் இருந்து வர ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து அவங்க என்னை ஏதோ பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்கு. அது படம் பார்த்துக்கப்புறம் ஆடியன்ஸ் மஸ்ட் சே எப்படி இருக்குது, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லைன்னு. அப்போ எங்கள் சைடில்லேருந்து மேக்ஸிமமாக எஃபர்ட் போட்டிருக்கு முடிஞ்ச அளவுக்கு. பிகாஸ் வந்துட்டு எஃபர்ட் பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் டப்பிங்கில் பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இதுக்காகவே நிறையவே தமிழ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹவ் வாஸ் த ஜேர்னி ஃபார் யூ லேர்னிங் அ லாங்குவேஜ்? இல்லை, அதுக்காக ஒரு கற்றுக்கிற அந்த மாதிரி ஒரு ரோல் இல்லை. அது இப்போ கண்டிப்பாக மலையாளத்தில் இருந்து இங்கே வந்து தமிழ் பேசும்போது மலையாளம் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருப்பார். பட் மனோஜ் சார் சொல்லியாச்சு, அது பிரச்சனை இல்லை. டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் இட். அந்த நீங்கள் சொல்கிற சென்டென்ஸ், நீங்கள் சொல்கிற கிராமர் அது கரெக்டான சொல்லியே போதும். இப்போ அந்த ஸ்லாங் எல்லாமே நீங்கள் எடுக்க வேணாம். கண்டிப்பாக இப்போ கேரளத்துலேருந்து வந்து இங்கே வந்து தமிழ் பேசும்போது பர்ஃபெக்ட் ஸ்லாங் மியூச்சுவலி இங்கேருந்து அங்கே போயாலும் கிடைக்காது, அங்கேருந்து இங்கே வந்தாலும் கிடைக்காது. ஸோ பட் கண்டிப்பாக யூ ஷுடன்ட் மேக் ஃபன் ஆஃப் த லாங்குவேஜ். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு. ஏன்னா ஐ ஸ்டடிட் இன் சென்னை, அதனால் எனக்கு இட்ஸ் வெரி ஸ்பெஷல், கைண்ட் ஆஃப் மை செகண்ட் ஹோம். அவ்வளோ இமோஷ்னல் கனெக்ட் இருக்கிற ஒரு இடம். ஏன்னா நம்ம காலேஜ் படித்த இடம் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். அந்த ஃப்ரீடம் கிடைச்ச இடம். அப்போ இன்ஃபேக்ட் கேரளாவில் நாங்கள் பண்ணுற படத்தில் தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய போட்டதுனால ட்ரோல் கூட நிறைய வந்திருக்கு, சென்னை ட்ரோல்ஸ். ஸோ அவ்வளோ சென்னை லவ் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஐ ஆம் ஹாப்பி அபவுட் த ஹோல் தமிழ் மூவிஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப். எஸ், ஸோ உங்களுக்கு இந்த ஹோல் படத்தில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் மெமரினா என்னன்னு சொல்லுவீங்க? படத்தில் நிறைய மெமரிஸ் இருக்குது. இப்போ முதல் தடவை பிரபு சாரை பார்த்தது ஒரு வெரி ஸ்பெஷல் மெமரி தான். ரோமான் சாரை பார்த்தது ஒரு வெரி ஸ்பெஷல் மெமரி தான். அதெல்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 5th ஸ்டாண்டர்ட் ஃபேன் பாய்க்கு லைஃப்பில் கிடைக்குமா ஒரு ஒன்ஸ் கூட ரியாலிட்டி ஆகிடும்னு நினைக்காத ஒரு 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 ட்ரீம் அது. அப்புறம் இப்போ ஃபன்னியாக எதோன்னா இப்போ டைரக்டர் மனோஜ் சார் எப்போவுமே சஜஷன்ஸ் வெல்கம் பண்ணுற ஒருத்தர். நல்ல சஜஷன்ஸ் யார் சொல்லியா கூட அது சம்ஹவ் அதை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார்.
அப்போ சஜஷன்ஸ் நிறைய எடுக்கும்போது அவங்க இப்படி கை தலையில் வைப்பார். அதுதான் சஜஷன்ஸ் போதும்னு கொடுக்குற ஒரு சிக்னல். அது முதல்ல எனக்கு புரியலை. அப்புறம் லேட்டர் போக போக புரிஞ்சுக்கிட்டீங்க. சதீஷ் தான் சொல்லியது, டேய் போதும்டா சஜஷன்ஸ் கொடுத்தது, அது அவங்களுக்கு பிடிக்கலை. ஆனால் அவங்க ரொம்ப ஹம்பிள் அண்ட் சிம்பிள், என்னால் சொல்ல மாட்டேன், அது இப்படி தலையில் இப்படி கை வைப்பார். பட் யா, மூன் வாக் டெஃபினெட்லி is with a lot of good memories. I'm forever grateful. Yes sir, thank you so much. We are so happy நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் ஒரு பார்ட்டாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. நீங்கள் இன்னும் தமிழ் படங்கள் நிறைய பண்ணணும், உங்களை நாங்கள் நிறைய திரைப்படங்களில் பார்க்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ சார். Thank you so much. And I also wish and hope எங்களோட மூன் வாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃபேமிலியாக வந்து என்டர்டெயின்ட் ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனோஜ் சார் இது ஃபேமிலிக்காக எடுத்தொரு படம். ரொம்ப நாளாக அவ்வளோ சிரிச்ச ஒரு படம் வரலன்னு சொல்லி தான் அவங்க பிளான் பண்ணி இது டிசைன் பண்ணி பண்ணியிருக்கு. ஸோ ஐ ஹோப் அது மாதிரி இட் வில் ரீச் தி ஆடியன்சஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட கோ ப்ரொடியூசர் அவர்கள் பிரவீன் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹலோ, வணக்கம். ஸோ வந்துட்டு இந்த படத்தில் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் தான், ஆனால் உச்சக்கட்ட ஸ்ட்ரெஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அவர்களுக்கு தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த கதை ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கும்ல, ஸோ அப்போ உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, இங்கே பாருங்கள் நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சார் வந்து சொல்லியிருப்பாரு. அப்போது உங்களோட ஃபஸ்ட்டு தாட் என்னவா இருந்துச்சு? ஸோ உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? எனக்கு உண்மை மட்டும்தான் வேண்டும், வேற எதுவுமே வேண்டாம். ஸோ கதை வந்து நான் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுக்குறீங்களா? என்ன சார் நீங்கள் ப்ரொடியூசர் கதை கேட்கலன்னு சொல்கிறீங்க? ஸோ லெட் மீ ரீகரெக்ட். ஒரு 10 minutes கேட்டிருப்பேன் கதை. அதுவும் வந்து ஆஃப்டர் எவ்ரிதிங் வாஸ் டன், கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் கதையை கேட்டேன். அப்போ மட்டும் எதுக்கு சார் கேட்டீங்க? அது வந்து மனோஜ் வந்து எனக்கு வந்து சிவாவை சொல்லி ஒரு 10 minutes வந்து கதை கேட்டுக்கோ அப்படின்னு அனுப்பினா, அதனால தான் கேட்டேன். ஐ திங்க் வந்துட்டு இது மனோஜ் சார் மேலே நீங்கள் வச்சிருந்த நம்பிக்கைன்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? அப்சல்யூட்லி. ஸோ மனோஜ் நானும் வந்து வி கோ பேக் லாங் வேஸ், 22 வருஷமாக தெரியும். அண்ட் நான் அந்த படம் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. அண்ட் ஸ்டோரி ப்ளீஸ். ஓகே, ஸோ ஒரு 2 years பேக் மனோஜ் வந்து சென்னையில் மீட் பண்ணினேன். அப்போ வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து புதுசு, சைன் எதுவுமே தெரியாது. அண்ட் மனோஜ்கிட்ட வந்து ஒரு அட்வைஸ், ஒரு ப்ராஜெக்ட் பற்றி கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், மச்சி அதெல்லாம் பண்ணாத, நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கிறேன், நம்ம பேசலாம் அப்படின்னா. ஸோ திஸ் வாஸ் 23 ஜூலையில். அதுக்கப்புறம் 6 months நாங்கள் பேசினோம். அண்ட் Jan 24 வி ஃபைனலைஸ் டூயிங் திஸ். நான் திருப்பி இங்கே வந்தேன். Jan 24 வந்து வி சைன் த கான்ட்ராக்ட். அப்போ தான் வந்து எனக்கு கதை என்ன, காஸ்ட் என்ன, குரூ என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும். பட் வந்துட்டு நம்மளோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி பார்த்தோன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது வந்துட்டு எல்லா இட் வாஸ் லைக் டாக் ஆஃப் த டவுன், அப்படி தான் இருந்துச்சு. பிரபுதேவா மாஸ்டர், A.R. ரஹ்மான் சாரோட மியூசிக். ஸோ அந்த காம்பினேஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ எப்படி ரியாக்ட் பண்ணீங்க மனோஜ் சார் கிட்ட? ஸோ அந்த காம்பினேஷன் தான் வந்து அவன் மூவியோட யூஎஸ்பி அப்படின்னு இது ப்ரெசென்ட் பண்ணினா, அண்ட் தட் வாஸ் ஒன் ஆஃப் த யூஎஸ்பிஸ். ஸோ அவங்களோட காம்பினேஷன் இஸ் வெரி எக்ஸைட்டிங் அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்குது. பட் ஈவன் மோர் தென் தட், மூவி இட்ஸ் அ மூவி அட் த எண்ட் ஆஃப் த டே, அண்ட் இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் காமெடி மூவி. அண்ட் 2.5 hours ஆடியன்ஸை என்கேஜாக சிரிக்க வச்சு சந்தோஷமாக வச்சு அனுப்புகிறது தான் வந்து கோல். அண்ட் அது வந்து மனோஜ் வாஸ் வெரி கிளியர் ஃப்ரம் day one. அண்ட் ஸோ ஐ திங்க் இட் ஹஸ் கம் அவுட் வெல். நானும் இன்னும் மூவி பார்க்கல, உங்களோட சேர்ந்து நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். நீங்களும் எங்களோட ஆடியன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்களா? அப்சல்யூட்லி. எனக்கு வந்து தெரியாது என்ன, பட் 6 months நான் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறேன். 8 edit முடிஞ்சிருச்சு, இது வரைக்கும் நான் பார்க்கல. மேபி எண்ட் ஆஃப் த மந்த் தெரியலாம், காட்டலாம். பட் மோஸ்ட் லைக்லி மனோஜை தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்ப்பேன். அது டிரெக்டர்ஸ்க்கே இருக்கிற ஒரு விஷயம் நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக அந்த அவுட் வரதுக்கு முன்னாடி காட்டவே மாட்டாங்க. ஸோ மனோஜ் சார் மேலே தான் நீங்கள் கம்ப்ளீட் நம்பிக்கை வச்சு இந்த ப்ராஜெக்ட் இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக. ஸோ மனோஜ் சாரை பற்றி எங்களுக்காக சில விஷயங்கள் சொல்லணும்னா என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணுவீங்க? ஸோ ப்ரொடக்ஷன் வரும்போது அஃப்கோர்ஸ் ஃபண்டிங் அண்ட் அக்கௌண்டிங் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸோ மனோஜ் பற்றி எனக்கு இருந்த ட்ரஸ்ட் மோர் தென் க்ரியேட்டிவ் ப்ராசஸ் அண்ட் அவுட்புட், அதை விட 10 rupees கூட வந்து மிஸ் அப்ரோப்ரியேட்டட் இல்லைன்னா ஏமாத்துறது அது மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அவனே எங்கேயாவது ஏமாந்தால் தான் உண்டு. பட் நத்திங், எங்களை பொறுத்த வரைக்கும் நோ கன்ஃபியூஷன், அது வந்து ரைட் ஃப்ரம் day one எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து டஸ் நோ திங்கிங் அபவுட். ப்ளஸ் 20 years கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் ஹி நோஸ் வாட் த ஆடியன்ஸ் நீட்ஸ். ஸோ அதனால ஐ நோ தட் ஹி வில் டூ அ குட் ஜாப்.
ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு செட்டுக்குள்ளே போயிருப்பீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஹ்மான் சார் 5 சாங்ஸும் பாடியிருக்காருன்ட்டு. நீங்கள் செட்டுக்குள்ளே போகும்போது ரஹ்மான் சார் ஒரு ஃபுல் பாட்டுக்கு சூப்பரான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, நீங்கள் அதை கண்ணால் வேற பார்த்துருக்கீங்க. ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? உண்மையாக சொன்னால் கொஞ்சம் பாவமாக இருந்தது அவரை பார்க்கும்போது. எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அவரை? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க எங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து மனோஜோட ஜாப். அவர்கிட்ட மனோஜ் தான் கன்வின்ஸ் பண்ணினா. அண்ட் செட்டில் வந்து லாஸ்ட் வீக் தான் அங்கே மீட் பண்ணினேன் அந்த சாங்கில் இது பெர்ஃபார்ம் பண்ணும்போது. அண்ட் முந்தின நாள் வந்து ஹி நெவர் ஹேட் ஸ்லீப். ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கினார் ரஹ்மான் சார். அவ்வளோ பயப்படுத்தி வச்சிருக்கீங்க நீங்கள் அந்த குழந்தைய. ஆமாம். ஸோ அவர் வந்து ஹி வாஸ் வெரி டயர்ட் அண்ட் லிட்ரலி சேரில் உட்காந்துட்டே தூங்கிட்டு இருந்தார். அண்ட் அவரை வந்து ஃபுல் சாங்குக்கு வந்து மனோஜ் வந்து இங்கே பண்ணுங்க அதை பண்ணுங்க அங்கே உட்காருங்கன்னு ஹி வாஸ் லைக் ரொம்ப படுத்திட்டு இருந்தா. நான் கொஞ்சம் பாவமாக இருந்தது அவரை பார்க்கும்போது. அண்ட் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஐயோ எப்போ வந்து இவர் அனாயை வேண்டாம் அப்படின்னு போகிறாரோ அப்படின்னு தோணிட்டு இருந்தது. பக்கு பக்குன்னு இருந்துட்டே இருந்தது சார், எப்போ கோவப்படுவாரு அப்படின்னுட்டு. ஆமாம். பட் ஃபைனலி வந்து அவர் என்ஜாய் பண்ணினார். ஸோ ஹி வாஸ் லைக் அ கிட். அண்ட் செட்டில் வந்து அந்த சாங்கை வந்து ஹி வாஸ் லைக் completely enjoying and I think it has come out really well and I'm excited for it. Of course we are also like super duper excited. எங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயங்கள் இப்போதான் நீங்க எங்களுக்கு சொல்ல போறீங்கன்னா என்ன ஒரு விஷயமா இருக்கும்? அது ஒரு விஷயம் as a producer-ஆ ஷேர் பண்ணீங்கன்னா நான் ஹாப்பியா இருப்பேன். பட்டும் படாம தொட்டும் தொடாம ஒரு விஷயம் லைட்டா அப்படியே போட்டு விட்டீங்கன்னா. ஓகே. ஸோ இது வந்து இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. பட் நான் ஒரு டீசர் வேணா கொடுக்குறேன். டீசர் ப்ளீஸ் சொல்லுங்க. ஸோ இந்த மூவில வந்து நிறைய காமெடி கேரக்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. எஸ். அண்ட் ஒன் ஆஃப் them has done a record in Tamil industry. Record? Oh, okay. So, number of it's a record in Tamil movie. Okay, மொத்தத்துல வந்துட்டு பயங்கரமான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் மாதிரி ஏதோ ஒரு சூப்பரான ரெக்கார்ட் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு நிறைவேற்றிருக்காங்க. and sir we are so happy for you and all the very best. இது மட்டும் இல்லாம இன்னும் மென்மேலும் நிறைய படங்கள் நீங்க இந்த இண்டஸ்ட்ரி கொடுக்கணும். நான் அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் கிட்ட ஒவ்வொரு கேள்வியா கேட்பேன். நீங்க சூப்பரா உங்களுக்கு பதில் சொல்லி எக்ஸைட் பண்ணிட்டே இருங்க. Thank you so much for joining us. And ரஹ்மான் சாரோட பிறந்தநாள் வருகிறது, அதுக்காக சில பல வார்த்தைகள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா ஹாப்பியா இருக்கும். Happy birthday Error sir. Very good happy birthday. Thank you. நச்சுன்னு சொல்லிட்டீங்க. Thank you so much sir. நம்மளோட டபுள் ஜே ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ வந்துட்டு ஜோவெல் ஜோ ஏன்னா வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இஸ் அ ராப்பர். ஸோ எப்படி இருக்கீங்க? ஓ நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கு? நான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸோ இட்ஸ் எவ்ரி ஒன்ஸ் கனவுன்னு சொல்லுவாங்களே ரஹ்மான்ஸோட மியூசிக்ல ஒரு சின்ன பார்ட் அந்த கூட அவ்வளோ ஹாப்பியா வந்துட்டு நம்ம இருப்போம். Absolutely. It's such a privilege. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? Oh, super experience. That it's like a dream come true. Like you pray to God for moments like this, and then finally, it just all happened. And thank you to Manoj sir for making it all happen. One fine day, reels எல்லாம் scroll பண்ணுங்க. One time he saw my reel and he was like, "Oh, this guy's voice is very good. Let's try it out." Audition மாட்டி and after that, well, everything is just from above. உங்களுக்கு வார்த்தையே வரல. That is how happy you are. Exactly. I can never say how it feels like. It's just a blessing. That's all I can say. The proper blessing, no? சரி, ஓகே. இதுல வந்துட்டு நீங்க ஒரு ராப் போர்ஷன் வந்துட்டு நீங்க பாடி இருக்கீங்க. சோ வந்துட்டு அந்த சாரோட அந்த அப்ப சார் உங்களோட இருந்தாரா? Yes. அந்த ஒரு மொமெண்ட்டை பத்தி இப்போ எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Oh, so recording time illa sir illa and like after the session was done I was in Canada. So Canada வந்து like I send my recording and unku send பண்ணல and they check and they come back come back like 10 times or 20 times. So director sir will be like no repeat inyon powerful and then the best version came out of me and special thanks to him for making it happen. And then finally they gave the last bit to Rahman sir and Rahman sir was like double J is good enough to go. That was the moment I was like my hard work became it feels like I have worked for something and finally it made a meaning to it. உங்களை பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? டாய் ஷாப்ல விட்ட குழந்தை மாதிரி இருக்கீங்க. அவ்வளோ எக்ஸைட்டடா. and you have a really amazing voice. அப்படியே கண்ணீர்னுட்டு இருக்கு.